इन दिनों में परमेश्वर के सम्मुख में हमें भी इकट्ठा किया है। கத்த செய்த எல்லா நன்மைகளுக்காக இரக்கங்களுக்காக கத்துக்கு நன்றி செலுத்தும். परमेश्वर ने किया हुआ सारी भलाई के लिए, दया के लिए हम परमेश्वर को धन्यवाद करेंगे। இந்த நல்ல நாளிலே इस शुभ दिन में சித்தப்பா அங்கே வந்திருக்கிறாங்க. मेरे चाचा जी यहाँ पर आए हैं। எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பி, मेरे पिताजी के साथ के सगे भाई, அவங்க தருமபுரி மாவட்டத்தில் ஊழி செய்துட்டு இருக்கிறாங்க. वो धर्मपुरी जिला में सेवा कर रहे हैं। வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு மிஷினரி ஆட்டம் அவங்க ஊழி செய்துட்டு இருக்கிறாங்க. वो जवान बच्चों के बीच में एक मिशनरी के समान सेवा कर रहे हैं। அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க, அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். वो हमारे बीच में आए हैं, एक बहुत बड़ा आशीष का कारण है। ஒரு 2 வார்த்தை நான் சபையில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. उन्होंने कहा कि 2 बातें मैं कलीसिया में बताऊंगा। அவங்க நம்ம மத்தியில் வந்து हमारे बीच में आकर கத்துக்கு சித்தமான வார்த்தைகளை அவர் நம்மோடு கூட நேரம் பேசுவார்கள். நீங்கள் கவனமாக கேளுங்க. परमेश्वर की जो इच्छा है वो वचन परमेश्वर उनके द्वारा दे, आप सभी लोग सुनिए। தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் परमेश्वर यीशु मसीह के मधुर नाम से நான் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. आप हर एक को नाम नाम से परमेश्वर आशीष करें। ஒரு பாடல் பாடி एक गीत गाकर கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி परमेश्वर के नाम को महिमा தேவனுடைய करके ரகசியத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். केवल परमेश्वर की गुप्त बात को बताकर मैं निकलना चाहता हूँ। அல்லேலூயா, हालेलुया। கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலை
ஈந்தனரே எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டீர் தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன் தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன் விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே அல்லேலூயா ஹalleluya. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு இந்த அருமையான சபை மக்களாகிய உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் आप कलीसिया के लोगों के लिए परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन சங்கீதம் 85:12 भजन संगीता 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா हालेलुया கர்த்தர் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன நன்மைகள் தேவையோடு வந்திருக்கீங்களோ ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சரீரத்தில் என்னென்ன நன்மை தேவையோ அத்தனை நன்மை இன்றைக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா में आए हुए आप हर एक को परमेश्वर जो भी अवश्य है आपके व्यक्तिगत जीवन में आपके पारिवारिक जीवन में जो भी भलाई के अवश्य है सारे उत्तम पदार्थ देखकर यहोवा आपकी तृप्त करेगा. உங்கள் மூலமாக நம் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். आपके द्वारा परमेश्वर हमारी भूमि को आशीष करेगा. ஏனென்றால் क्योंकि நீங்க आप लोग தினந்தோறும் प्रतिदिन இந்த ஆலயத்திற்கு வந்து आप भवन में आकर தேசத்துக்காக देश के लिए ஜெபிக்கிற மக்கள் प्रार्थना करते हैं. அல்லேலூயா हालेलुया சங்கிலி ஜெபம் என்று சொல்வார்கள். जंजीर की प्रार्थना कहते हैं. நான் பார்த்திருக்கிறேன். ஒரு தடவை வந்திருக்கும் போது अनेक பெண்கள் கூடி இருந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். मैं அல்லேலூயா पिछले दिनों में जब आया था तब देखा कि जबते कई ला बहन आंडवर लोग केटे, मिलकर प्रार्थना कर रहे थे. सब प्रार्थना सुनकर பெரிய காரியங்கள் செய்வார். परमेश्वर बड़े कामों को करेगा. செய்திக்குள்ள ஒரே ஒரு வசனம் एक ही वचन ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் यशायाह भविष्यद्वक्ता की पुस्तक 44வது அதிகாரம் 44वां अध्याय 22ஆம் வசனம் 22वां वचन உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவத்தை கார்மேகம் போலவும் அகற்றிவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா हालेलुया தொடர்ந்து படிங்க. என்னிடத்தில் திரும்பு என்று ஆண்டவர் இங்க இருக்கிற யாவரும் மட்டுமல்ல வெளியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசுவிடத்தில் திரும்பும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா हर एक से परमेश्वर என்னிடத்தில் திரும்பு मेरी ओर फिरो. அல்லேலூயா हालेलुया அதுக்கு பின்னால வாசிங்க. உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். तुझे அல்லேலூயா मैंने छुड़ा लिया है. இங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறீங்க. यहाँ पर बहुत सारे विद्यार्थियां हैं. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க. कॉलेज के बच्चे हैं हाई स्कूल உங்களிடம் के ஒரு बच्चे हैं. கேள்வி. आपसे एक प्रश्न. மீட்டுக் கொண்டேன் என்று ஏசப்பா சொல்றாங்க. यीशु कहते हैं मैंने तुम्हें छुड़ा लिया. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? தெரிந்தவர்கள் சொல்லலாம். जो जानते हो आप बता सकते காலேஜ் हो. ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் कॉलेज स्टूडेंट्स और स्कूल के बच्चे மீட்டுக் கொண்டேன். छुड़ा लिया. इसका அதற்கு मतलब என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? காட்வின் சரி வேற தம்பி நீங்க சொல்லுங்க. தெரியலையா? சரி தம்பி
பாவத்தில் கரெக்ட். வேற பாப்பா சொல்லுங்க. இல்ல மீட்டு கொண்டேன், மீட்டு கொண்டேன் இந்த ஆண்டவர் சொல்றாரு. சரியா? அப்படின்னா छुड़ा लिया, इसका मतलब क्या? பிள்ளைகளால தெரிந்து கொள்ள வேண்டும். படிக்கிற பிள்ளைகள், அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்க. பெரியவங்க கிட்ட நான் கேட்கல, அவங்களுக்கு தெரியும் நல்லா. என்ன நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். आप लोग भी जानना है. மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். छुड़ा लिया बोलकर परमेश्वर कहता है. எதில இருந்து மீட்டு கொண்டார்? किनमें से छुड़ा लिया? தம்பி சொன்னாங்க கரெக்டா, பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். पाप से छुड़ा लिया. அதற்கு வசனத்தை பார்ப்போம். கொலோசியர் 1:14 எடுங்க. कुलिसियों की पुस्तक 1:14 लीजिए. எடுத்தவர் வாசிக்கலாம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உண்டாயிருக்கிறது. हमें छुटकारा अर्थात पापों की क्षमा प्राप्त होती है. அது எப்படி? அவருடைய இரத்தத்தினால் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். उसके ஹalleluya. लहू से हमें पापों की क्षमा प्राप्त होती है. ஆண்டவராகிய இயேசு சுவாமி இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டார். परमेश्वर यीशु मसीह इस दुनिया में पिता की ओर भेजा गया. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் புறப்பட்டு வந்தேன் இந்த பூமிக்கு என்று ஏசப்பா சொன்னாங்க. परमेश्वर की राज्य की संदेश सुनाने के लिए मैं इस पृथ्वी में आया कर यीशु मसीह ने कहा. அந்த ரகசியம் என்ன? उस गुप्त बात क्या है? முதலாவதே சொன்னேன். पहले ही मैंने कहा தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். परमेश्वर की गुप्त बातों को प्रकट करने के लिए मुझे भेजा है. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களையும் इस दुनिया के सभी लोगों की पाप को ஆண்டவர் परमेश्वर ने கார்மேகத்தை போல நான் அகற்றி விட்டேன் என்று சொல்கிறார். कहता है कि मैं एक बादल के समान, एक काला बादल के समान मैंने हटा दिया. உலகத்தில் உள்ள दुनिया के எல்லா மக்களுடைய सब लोगों के மீறுதல்களையும் पापों को நான் மேகத்தை போல मैं भी बादल के समान அகற்றி விட்டேன். हटा दिया. நீ மனம் திரும்பு, तू केवल मन फिरा, நீ மனம் திரும்பு. तू मन फिरा. அவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. यहोवा का आगमन अधिक निकट है. இயேசுவில் பிரியமானவர்களே, मसीह में प्रियो, இன்னும் மனம் திரும்பாதபடி இருக்கிற மக்கள், अभी तक जो मन नहीं फिराए हैं, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்கலாம், भले आपके परिवार में कोई हो सकता है, உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருக்கலாம், या आपके कोई मित्र हो सकते हैं. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம். मेरा यीशु मसीह ही सच्चा परमेश्वर நமக்காக இந்த है. பூமிக்கு வந்து हमारे लिए इस पृथ्वी में आकर நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு हमारे सभी पापों को उसने उठाकर நம்முடைய சாபத்தை எல்லாம் நீக்குவதற்காக हमारे श्राप को दूर करने के लिए சாபமாகிய சிலுவையில் श्राप रूपी क्रूस पर நமக்காக தொங்கி மரித்தார். हमारे लिए लटकाया गया. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். यशाया 53:5 में हम पढ़ते हैं, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா, हालेलुया. இயேசுவாமி இந்த பூமிக்கு வந்து நமக்காக அவருடைய திரு ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். यीशु मसीह हमारे लिए इस पृथ्वी में आकर अपने बहुमूल्य लहू के द्वारा हमें छुड़ा लिया. நாம் மட்டுமல்ல, हम केवल नहीं, அவரை அறியாத ஜனங்களும் उसे जो नहीं जानते கடைசி हैं காலத்துல वे लोग भी आखिरी दिनों இயேசுவை में அறிந்து கொண்டு यीशु को जानकर அவரிடம் மனம் திரும்பி उसके पास मन फिराकर வருவார்களேயானால் यदि आएंगे அவர்களுக்கும் वे लोग भी பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு உண்டு. पाप क्षमा का उद्धार पाएंगे. இரண்டாவதாக दूसरा ஆத்தும ரட்சிப்பு. प्राण की छुटकारा. பாவம் செய்கிற ஆத்துமா எங்க தள்ளப்படும்? நரகத்தில் தள்ளப்படும். जो प्राण पाप करता है वो कहाँ ढकला जाएगा? नरक में, பாதாளத்தில் அழியும். अधोलोक की ओर फेंके जाएंगे. அந்த பாதாளத்தின் அழிவுக்கு उस अधोलोक की नाश से நம் ஒவ்வொருடைய ஆத்மாவையும் हम हर्रेक की प्राण மீட்டு छुड़ाए जाकर பரலோக ராஜ்யத்துல स्वर्ग राज्य में இயேசுவோடு இருக்கிற यीशु के साथ பெரிய கிருபையாகிய बड़े अनुग्रह के द्वारा நித்திய ஜீவனை अनंत जीवन को நமக்கு தருவதற்காக हमें देने के लिए இயேசு சுவாமி यीशु मसीह பூமியில் வந்து इस पृथ्वी में आकर சிலுவையில் நமக்காக பலியாகி हमारे लिए क्रूस पर बलिदान होकर வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி बहुमूल्य लहू हमारे लिए बहाकर
நம்மை மீட்டுக் கொண்டார். हमें छुड़ा लिया। ஆம் பிரியமானவர்களே, हाँ प्रियो, முதலாவது सबसे पहले தேவனுடைய ராஜ்யத்தையும் यहोवा के राज्य को, அவருடைய நீதியையும் उसकी धर्म की தேடுங்கள். खोज करो, அப்பொழுது तो உங்களுக்கு ये இவைகளெல்லாம் सब कुछ உங்களுக்கு நான் கூட கொடுப்பேன் तुमको मिल जाएगा என்று சொன்ன தெய்வம், ऐसे कहा हुआ உலக परमेश्वर பிரகாரமான इस पृथ्वी के கவலைகள் चिंताएं நீங்க பட उदास வேண்டாம். आप न करें। ஆகாரத்தை பார்க்கிலும் भोजन से बढ़कर ஜீவனும், जीवन, உடையை பார்க்கிலும் वस्त्र से बढ़कर சரீரமும் शरीर எப்படி விசேஷமானதோ जैसा विशेष है, அதே போல वैसा ही நீங்கள் आप लोग விசேஷித்தவர்கள், विशेष लोग हैं, பரலோக ராஜ்யத்துக்கு स्वर्ग राज्य के சொந்தமானவர்கள். वारस हो। இயேசுவை நோக்கி பாருங்கள். यीशु की ओर देखिए, கர்த்தர் परमेश्वर நம்மை हमें ரட்சிப்பார். उद्धार करेगा। கர்த்தர் தாமே परमेश्वर ही உங்கள் யாவரையும் आप सबों को ஆசீர்வதிப்பாராக. आशीष करे। எனக்கு இந்த நேரத்தை கொடுத்த मुझे इस समय को दिया हुआ பாஸ்டர் அம்மா இருவருக்கும் पास्टर मामा जी के लिए என்னுடைய நன்றியை தெரிவித்துக் मेरे கொள்கிறேன். धन्यवाद मैं कहता சிறிய हूँ। ஜெபம் உங்களுக்காக. एक छोटी प्रार्थना आपके लिए। இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. हे यीशु मसीह आपको எங்கள் धन्यवाद। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். हमारा परमेश्वर यीशु मसीह के द्वारा पिता परमेश्वर आपको பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். पवित्र आत्मा जी आपकी धन्यवाद। எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கீங்கப்பா. प्रभु जी आप हमें बड़ा आनंद दिए हो। தாவீது ராஜா சொன்னதை போல जैसे दाऊद राजा ने அந்த कहा, நித்திய சந்தோஷத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. हमें भरपूर आनंद आपने दिया है प्रभु உம்மை जी। விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய எங்களுக்கு आप पर विश्वास करने वाले हम बच्चों को நித்திய ஜீவனை अनंत जीवन को இலவசமாக தந்திருக்கீங்க. आपने मुफ्त में हमारे लिए दिया है प्रभु जी। அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். इसीलिए आपको कोटा कोटि धन्यवाद प्रभु। சபையில் உள்ள ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. कलीसिया में आए हुए हर एक छोटे बड़े सबों को आशीष कीजिए। செய்தி கொடுக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. संदेश देने वाले प्यारे बच्चों को प्रभु जी आप आशीष எங்கள் कीजिए। தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். हमारे देश के लिए प्रार्थना करते எங்கள் हैं, ஜனாதிபதிக்காக, हमारे राष्ट्रपति के लिए, உபஜனாதிபதிக்காக, हमारे उपराष्ट्रपति के लिए, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக हमारे प्रधानमंत्री जो नरेंद्र मोदी जी हैं उनके लिए प्रार्थना करते அவர்களுக்கு हैं। நல்ல சுகம் பலனை கொடுங்க. उनको अच्छा सुख और बल அவர்களை दीजिए, ரட்சிங்க. उनको भी उद्धार कीजिए। அவர்களும் உம்மிடம் மனம் திரும்பி वो भी मन फिराकर உம்முடைய பிள்ளைகளாக மாற கிருபை செய்யுங்க. आपकी संतान बनने के लिए सहायता कीजिए। எல்லா மந்திரிமார்களுக்காக, सारे मंत्रियों के लिए, ராணுவ வீரர்கள் யாவருக்காக, सारे रणभूमि के सैनिकों के लिए, எல்லா மக்களுக்காக सारे लोगों के लिए ஜெபிக்கிறோம். प्रार्थना करते हैं। உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. आपके आगमन अधिक निकट है प्रभु। யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். युद्ध और युद्ध के सारे संदेश को கலங்காதபடி सुनोगे, எச்சரிக்கையாயிருங்கள் என்று लेकिन சொல்லியிருக்கீங்க. चिंता न करो करके आपने कहा है। அதை இப்பொழுது நாங்கள் காண்கிறோம். इसे हम वो देख रहे हैं प्रभु जी। என்னுடைய வருகைக்கு முன்பதாக பஞ்சங்கள் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்க. आपने कहा है कि मेरे आने से पहले अकाल होगी। இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல தேசங்களில். कई देशों में वो अकाल फैल रहा है प्रभु जी। நம்முடைய வருகைக்கு ஒரு அடையாளம் கொள்ளை நோய் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்க. आपने कहा कि मेरे आने से पहले महामारी உலகம் होगी। முழுவதுமாக पूरे दुनिया भर கொரோனா என்ற கொள்ளை நோய் कोरोना नामक महामारी பரவி இருக்கிறது. फैला हुआ है प्रभु जी। அநேக மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். कई लोग मर गए हैं, அநேகர் படுக்கையில் இருக்கிறாங்க. कई लोग बिस्तर में हैं। எங்கள் இந்தியா தேசத்தை हमारे भारत देश को ரட்சித்து வர்றீங்க. आपने उद्धार किया அந்த है। நோய் குறைந்து வருவதற்காக உங்களுக்கு वो ஸ்தோத்திரம். बीमारी को घटा दिया प्रभु जी, आपको உலகம் धन्यवाद। முழுவதுமாக विश्व भर கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். कोरोना की बीमारी में पड़े हुए लोगों के लिए प्रार्थना करते हैं। இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் इस महाराष्ट्र के राज्य को கொரோனா நோயினால் कोरोना की बीमारी மரித்த से குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். मरे हुए परिवार के लिए प्रार्थना करते हैं। மெய்யான தெய்வமாகிய உம்மை அவர்கள் பற்றிக்கொண்டு सच्चा परमेश्वर आपको धरे உம்மை हुए ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. आपको मानने के लिए सहायता कीजिए। மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிங்க. महाराष्ट्र राज्य के सभी लोगों को उद्धार कीजिए, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. सभी को आशीष कीजिए। எங்கள் இந்தியா தேசத்தை ஆசீர்வதிங்க. हमारे भारत देश को आशीष कीजिए। எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். सारे राज्य के लिए प्रार्थना करते हैं। எல்லா மாநிலத்தில் உள்ள எல்லா सीएम जெபிக்கிறோம் सारे राष्ट्र के चीफ मिनिस्टर के लिए प्रार्थना करते हैं எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் सारे अधिकारियों के लिए प्रार्थना करते हैं ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம் गौर गरीबों के लिए प्रार्थना करते हैं ஐஸ்வர்யவான்களுக்காக ஜெபிக்கிறோம் धनियों के लिए प्रार्थना करते हैं எல்லாரையும் ரட்சிப்பீராக सबको उद्धार कीजिए எங்கள் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே, हमारा परमेश्वर यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, ஆமென். आमीन, அல்லேலூயா, हालेलुया। ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम महिमा हो। இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை கூட்டி சேர்த்தார். इन दिनों में भी परमेश्वर अपने सम्मुख में हमें इकट्ठा किया है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर की नाम महिमा हो। இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளும் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம், इन दिनों में हम ध्यान के लिए लिया गया वो वचन மீகா எழுதின தீர்க்க தரிசனம் मीका की भविष्यद्वक्ता की पुस्तक, அவருடைய 7வது அதிகாரம் उसका 7वां अध्याय, அவருடைய 15வது வசனம். उसका 15वां वचन। जैसे मिस्र देश से तेरे निकल के आने के दिन में हुआ, उसी तरह मैं तेरे साथ तुझे अद्भुत काम दिखाऊंगा। நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். मिस्री देश में निकलने के समय जैसा हुआ वैसे अद्भुत काम दिखाऊंगा। அப்ப கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன். परमेश्वर हमसे कहता है कि मैं तेरे लिए एक अद्भुत काम दिखाऊंगा। அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல அதிசயங்களை உனக்கு காண பண்ணுவேன். जैसे मिस्र देश से निकलने के दिनों में हुई वैसे अब भी मैं तुम्हें अद्भुत काम दिखाऊंगा। எகிப்து என்று சொல்லும்போது मिस्र देश कहते समय அது ஒரு அடிமைத்தனமான ஒரு இடம் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது. एक दासित्व बड़े स्थान है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம் வாழும் இந்த பூமி அல்லது இந்த உலகம் ஒரு அடிமைத்தனம் நிறைந்ததா இருக்கிறது. ये जो दुनिया पूरी तरह से दासित्व में पड़ा है। நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகிறது. ये भारत देश की स्वतंत्रता होकर लगभग 75वां साल हो गई है। சுதந்திரம் அடைந்த இந்தியா தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள், स्वतंत्र हुआ इस भारत देश में जीने वाले हमें, தேசம் சுதந்திரம் அடைந்ததா இருந்தாலும் भले देश में स्वतंत्रता हो, ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தனிப்பட்ட விதங்கள்ல பல காரியங்கள்ல அடிமைப்பட்டு हर இருக்கிறார்கள். एक स्त्री या हर एक पुरुष किसी न किसी बातों में दासित्व में पड़े हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். जो पाप करता है वो पाप का दासीन है। பல வருஷங்களுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த இந்திய தேசம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் அடிமைத்தனமாய் ஆக்கப்பட்டிருந்தது. कई सालों के पहले ये हमारा भारत देश जो है ब्रिटिश लोगों के द्वारा कब्जा किया गया था। அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேசம் விடுதலையானாலே भले उस दासित्व से हमारा भारत देश तो छुड़ाया गया, ஆண்டுடைய பிள்ளைகளை अनेक காரியங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. लेकिन बच्चों को परमेश्वर के लोगों को कई बातों में दासीन बनाकर रखा है। அப்ப பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துகிறது. पाप किसी मनुष्य को दासीन कर देता है। இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். इस दासित्वपन से बाहर निकलना है। உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் मैं तुझे अद्भुत काम दिखाऊंगा, ये कहना भले ही अद्भुत काम है, அந்த வசனம் கிடைத்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். ये वचन मिलते ही बड़ा आनंद हो जाता है। உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने कहा है कि मैं तुमको अद्भुत काम दिखाऊंगा। இந்த ஒரு சந்தோஷமும் விசுவாசமும் கர்த்தரை அறியாத புதிய ஜனங்களுக்குள்ளே வருவது இயற்கை. ये आनंद और विश्वास नए आने वाले लोगों के दिल में जरूर होता है। அவர்களுக்குள்ள இந்த வசனத்தை கேட்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகும் போது उनके मन में जब वचन सुनते हैं तो बड़ा आनंद होता है। அவர்களுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் அவர்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுகிறார். उनके विश्वास के अनुसार परमेश्वर उनके जीवन में अद्भुत काम दिखाता है। ஆனா வருஷக்கணக்காய் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள், लेकिन सालों साल से जो परमेश्वर के भवन में आते हैं, उद्धार पाए, बपतिस्मा लिए, पवित्र आत्मा का अभिषेक पाए हैं, கர்த்தரின் அதிசயங்களை காண பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவு விசுவாசித்தாலும், भले आप लोग कितना भी विश्वास करें कि परमेश्वर मुझे अद्भुत काम दिखाएगा, எவ்வளவு அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கையிட்டாலும், भले आप इस प्रतिज्ञा वचन को कितना भी कबूल करेंगे, தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால்தான் கர்த்தர் நம்முடைய கண்கள் அதிசயங்களை காணும்படி செய்வார். जब तक हम जो करना है वो न करे तब तक परमेश्वर अद्भुत काम नहीं दिखा सकेगा। அப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை நான் அதிசயங்களை காண मिस्र பண்ணுவேன். देश में से जब तुम आने के दिन में निकल आए थे, उन दिनों के समान में तुमको अद्भुत काम दिखाऊंगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमारे जीवन में हम जांच कर देखेंगे, நம்முடைய வாழ்க்கையில எது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. हमारे जीवन में कौन सी बातें हमें दासीन बनाकर அந்த रखा है। அடிமைத்தன வீடாய் எகிப்தை விட்டு வெளியே நாம் வர வேண்டும். हमें मिस्र देश के दासित्व के घर से बाहर निकलना
है, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். उस दासीत्वपन से बाहर निकलना है। பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். जो पाप करता है वो पाप का दासीन है। அவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறவன் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். जो पाप करता है वो पाप से बाहर निकले, பாவத்தின் சம்பளம் மரணம். क्योंकि पाप का मजदूरी जो मृत्यु है। இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. इच्छा जो है गर्भवती होकर पाप के जन्म देता है। ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்பொழுது உண்டாகிறது? किसी व्यक्ति के अंदर पाप कब होता है? அவனுக்குள்ளே முதலாவது இச்சை பிறப்பிக்கிறது. सबसे पहले उनकी मन की इच्छा। அந்த ஏவாளுக்குள்ளே அந்த இச்சை உண்டானது. उस हव्वा के अंदर वही अभिलाषा हुआ था। அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை கண்டு இச்சித்ததை பறித்து புசித்தார். भला बुराई जानने वाले उस वृक्ष के फल को अभी देखकर उस पर इच्छा की और उसे तोड़कर खाई। ஆகானுக்குள்ள ஒரு இச்சை வந்தது. आगान के अंदर भी एक इच्छा हुई। அந்த பாபிலோனிய சால்வையை பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு இச்சை. उस बबीलोन की छत्तर को देखते समय उसके मन में एक इच्छा, அதை கண்டு எடுத்து उसे देखकर उठा लिया தன் கூடாரத்தின் அடியிலே போய் புதைத்து வைத்தார். और अपने तंबू के नीचे जाकर खोद कर छुपा दिया। அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்குகிறது. कोई इच्छा जो है गर्भवती होकर पाप को जन्माता है। பாவத்துக்கு உடன்பட்ட ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். आदम और हव्वा जो पाप के दासीन हो गए वो एदेन वाटिका से बाहर निकाल दिए गए। இச்சித்து பாவம் செய்த ஆகான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார். जो इच्छा अभिलाषा करके उठा लिया हुआ आकार पर पथराव किया गया। வருஷக்கணக்காய் தேவனுடைய சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், कई सालों से परमेश्वर के भवन में आकर यहोवा की आराधना करने वाले, கர்த்தர் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி சந்தோஷப்படுவது பெரிய காரியம் அல்ல. परमेश्वर ने कह दिया कि मैं आपसे अद्भुत काम दिखाऊंगा, ये सुनकर बड़ा आनंद होना बड़ी बात नहीं है। கர்த்தரை புதிதாய் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே கிரியை செய்வார். परमेश्वर को जो नया नया मान लिए हैं वे लोग के जीवन में परमेश्वर उसे कार्य करेगा। சத்தியத்தை அறிந்தவர்கள் வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். लेकिन जो सच्चाई को जानते हैं वे लोग सबसे पहले वचन का पालन करें। அதனால தான் தாவீது சொன்னார், इसलिए दाऊद ने कहा, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து क्या मुझ में कोई बुरी बातें हैं? நித்திய வழியிலே என்னை நடத்து. इसे जानकर परख कर मुझे अनंत मार्ग में अगुवाई करो। தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெபம் இதுவாய் இருக்க வேண்டும். हर की जीवन की प्रार्थना यही हो, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதா? क्या परमेश्वर मेरे मार्ग में कोई बुराई है? கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள், परमेश्वर को दुखी देने वाली बातें, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள், दूसरों को दुख देने वाली बातें, இது என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து ये मुझ में है या नहीं इसे परख कर देखते हुए கர்த்தரை நடத்துகிற நித்திய பாதையில் நடக்கும்போது परमेश्वर जो चलाता है उस अनंत मार्ग में चलते समय தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் கிரியை परमेश्वर செய்வார். के लोगों की आंखें अद्भुत कामों को देखेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் தேவனை ஆராதிக்கிறோம், परमेश्वर की आराधना करते हैं, அநேகருடைய வாழ்க்கையில பாவங்கள் மறைந்து இருக்கிறது. लेकिन कई लोगों के जीवन में पाप छुपा हुआ है। நம்முடைய பார்வைக்கு அந்த பாவம் மறைந்ததா இருந்தாலும் भले ही हमारी नजर से वो पाप छुपा हुआ है, கர்த்தருடைய அக்னிமயமான கண்களுக்கு அது மறைவான காரியம் அல்ல. लेकिन परमेश्वर के अग्निमय आंखों के सामने कोई पाप नहीं छुपी है। அப்ப அந்த காரியம் கர்த்தர் முன்பாக வெளிச்சமா இருக்கிறது. उसकी नजरों के सामने सब खुल्लम खुल्ला है। அப்படினால் தேவனுடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. इसलिए परमेश्वर की आंखों से कोई बात नहीं छुपेगी। நாம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். हम कहते तो है कि मैंने पाप से छुटकारा पाया है, நம்மை அறியாமலேயே நாம் சில பாவங்களை செய்து लेकिन கொண்டிருக்கிறோம். अनजान में ही पाप करते बैठे हैं। சாதையா உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல हमारे साधु जी जब जिंदा थे, ஒரு சகோதரன் சாதையாவை பார்த்து ஜெபிக்க வந்தார். एक भाई साधु जी से प्रार्थना करने के लिए आए। சாதையா ஒரு ஞானதிருஷ்டிகாரர். साधु जी एक ज्ञान दृष्टि व्यक्ति है। தூரத்துல ஒரு மனுஷன் வரும்போதே அவனுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்வார். दूरी से जब कोई व्यक्ति आता है तभी उसे पहचान लेगा कि इसके मन में क्या है। சகோதரன் சாதையை பார்த்து ஜெபிக்க போயிருக்கிறார். ये भाई जो है साधु जी से मिलकर प्रार्थना करने के लिए गए। பரிசுத்த ஆவியுடைய உள்ளத்துல பேசி இருக்கிறார். पवित्र आत्मा जी ने उनके मन में बातें किया। ஒரு மகன் உன்னை பார்த்து ஜெபிக்க வருகிறார். एक बेटा आ रहा है तेरे से मिलकर इनमें प्रार्थना सूल करने है। के लिए, उसकी परिस्थिति ऐसी ऐसी है। எல்லாம் ஆண்டு பேசினார். सब परमेश्वर ने पहले ही बता दिया। சகோதரன் உள்ள வந்தா भाई अंदर आए, சாதையா கேட்டாரா,
கேட்டாரா, साधु जी ने पूछा, என்ன உனக்கு? तुझे क्या हुआ? இல்லையா, என் பிள்ளை கழுத்துல ஒரு பெரிய புண்ணு வந்திருக்கு. मेरे बच्चे के गर्दन में बहुत बड़ा फोड़ी आया है। அந்த கழுத்துல புண்ணு அப்படி இது பெருசாகி கொண்டே இருக்கு, சுகமே ஆக மாட்டேங்குது. ये जो गर्दन में आया हुआ फोड़ी सूखी नहीं रहा है, बड़ा होते जा रहा அதனால है। நீங்க மகளுக்காக ஜெபிக்கணும். इसलिए आप मेरी बेटी के लिए प्रार्थना करो। அப்ப சாதையா சொல்லி இருக்கிறாரு, तब साधु जी ने कहा, உன் வீட்ல ஒரு ஏர் மாடு இருக்கு, तेरे घर में हल चलाने वाला एक बैल है। அந்த ஏர் மாடு வாய் திறந்து பேச முடியாது. वो बैल भले ही मुंह खोलकर बात नहीं कर पाता। அந்த ஏர் மாட்டுடைய கழுத்துல उस बैल के गर्दन में எவ்வளவு பெரிய புண்ணு இருக்கு. कितना बड़ा फोड़ी है। அப்படி இருந்தும் वैसा होते हुए भी அந்த ஏர் மாட்டுடைய கழுத்துல நுகத்தை மாட்டி उस बैल पर तुम फिर से हल चलाने का लकड़ा बांधकर நீ வயல் உழுது கொண்டு இருக்கிறாய். उसे अपना खेती पर हल चलाते हो। அது பாவம். ये पाप है। அதனால முதலாவது உன் ஏர் மாட்டுல இருக்க கழுத்துல இருக்க புண்ணு சுகமாக முடியும், நீ விட்டு கொடு. इसलिए सबसे पहले जा और तेरा बैल के गर्दन में जो फोड़ी हुआ है उसे सुखा, फिर सब कुछ ठीक हो जाएगा। ஏர் மாட்டு கழுத்துல இருக்க புண்ணு சுகமாகும் போது जो हल चलाने वाले बैल के गर्दन में जब फोड़ा है, உன் பிள்ளையுடைய கழுத்துல இருக்க புண்ணு சுகமாகும் அப்படி சொல்லி அனுப்புனாரா. वो जब सूख जाएगा तब तेरे बच्चे का भी ठीक हो அப்ப जाएगा। விசுவாசிகள் विश्वासी लोग, நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற நமக்கு தெரியாத பாவங்கள் எதுவோ हमारे भी जीवन में जो बातें छुपी हुई है, जो पाप जो है नहीं दिखाई दे रहा அது है, நமக்கு தெரியல. हम उसे नहीं जानते हैं। கர்த்தர் சில காரியங்கள் மூலமாய் நமக்கு உணர்வை உண்டாக்குகிறார். लेकिन परमेश्वर कुछ बातों के विषय हमें बताता है। அப்ப அதுக்கு காரணம் என்ன என்பதை நம் தேவ சமூகத்திலிருந்து ஆராய்ந்து इसका பார்க்கணும். कारण क्या है, इसे हमें जांच कर देखना है। நாம் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம்? हम किस बात के दासित्व हो गए அந்த हैं। அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். उस दासित्वपन से बाहर निकलना है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, அநேகர் பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். कई लोग बीड़ी सिगरेट के अधीन हो गए हैं। அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. उस अधीनता से वो बाहर नहीं निकल पा रहे हैं। அநேக குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். कई लोग पीने की आदत के अधीन हो गए हैं। தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை இல்லை. परमेश्वर बच्चों को उनमें से कोई छुटकारा नहीं है। சிலர் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள், कुछ लोग परमेश्वर पर विश्वास तो करते हैं, ஆனால் சீட்டாடுகிற பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லை. लेकिन पत्ता खेलने की आदत से छुटकारा नहीं मिलता है। அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். उसी में वो दासित्व हो गए हैं। சிலர் விக்கிரகாராதனைக்கு அடிமைப்பட்டு कुछ இருக்கிறார்கள். लोग मूर्ति पूजा करने के दासीन हो गए அந்த हैं। விக்கிரகாராதனை அடிமைப்படுத்துறதுக்கு வெளியே வர उस முடியவில்லை. मूर्ति पूजा की आदत से बाहर नहीं निकल पाते हैं। சிலர் சாப்பாட்டுக்கே அடிமைப்பட்டு कुछ இருக்கிறார்கள். लोग भोजन के दासीन बन गए हैं। அவர்கள் போஜன பிரியராய் இருக்கிறார்கள். वे लोग भोजन के प्रिय हैं। அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியல. उस दासित्व से बाहर नहीं निकल पा रहे हैं। தேவ பிள்ளைகள் परमेश्वर के लोग, அநேக சோம்பல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். कई लोग आलसी के दासीन हो गए அந்த हैं। சோம்பல் அநேகரை தூங்கி விழ பண்ணி கொண்டிருக்கிறது. आलसीपना कई लोगों को नींद में डाल देता है। அவர்கள் சோம்பல் ஆவிக்கு அடிமைப்பட்டு वे இருக்கிறார்கள். लोग आलसी के दासीन बन गए हैं। அதாவது தூக்கத்தின் ஆவிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். नींद की आत्मा के दासीन। இவர்களுடைய வாழ்க்கையில इनके जीवन में இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவது इस दासित्वपन से बाहर निकलना குமாரனாகிய இயேசுவை தவிர வேற வழி இல்ல. पुत्र यीशु मसीह के अलावा और कोई रास्ता नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் எந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள்? आप लोग किस आदत के दासीन हो? சிலவங்க சுரண்டறவே இருப்பாங்க. कुछ लोग हमेशा खुजाने में ही रहेंगे। அநேகர் வீட்ல கூட சுரண்டிட்டே தான் இருக்கிறாங்க. कुछ लोग अभी भी अपने घर में खुजाते रहते हैं। சில வீடுகள்ல பார்த்தா कुछ घर में देखो, எவ்வளவுதான் கொத்தி கொத்தி பூசினாலும் कितना भी दीवार को हम काम कराते रहेंगे, அந்த செவுரு விரி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். लेकिन वो छेद हमेशा उस दीवार में गिरता பழைய रहेगा। ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கும் போது வீட்டு குஷ்டம் அப்படின்னு ஒண்ணு எழுதப்பட்டிருக்கிறது. पुराने नियम में हमारे बाइबल में एक लिखा गया है कि घर का कोड़ी, வீட்டு குஷ்டம், घर का कोड़ी, அந்த வீட்டு குஷ்டம் ये जो कोड़ी होता है, செவுரு அப்படியே பொங்கி பொங்கி வந்து இடிந்து விரி விட்டுக்கிட்டே वो இருக்குது. कोड़ी का बीमारी से क्या होता है, वो घर में छेद गिरकर, मट्टी गिरकर दीवार में हमेशा छेद पड़े ही रहेगा। அந்த வீட்டு குஷ்டம் இந்நாட்கள்ல சொல்லுகிறார்கள். इन दिनों में कहते हैं நம்ம வீடுகள் எல்லாம் உப்பு தண்ணியில கட்டப்படுகிறது. हमारा घर सब नमक के पानी में बांधा जाता है, சரியா சாந்து போட மாட்டேங்கிறான். ठीक से प्लास्टरिंग नहीं करते हैं, அதனால வீடு விரி விடுது அப்படி சொல்லுகிறார்கள். इसके कारण घर में छेद होता है। தேவனுடைய பிள்ளைகள் அந்த விரி
விரிவு வேற. वो छेद अलग है। சில வீடுகள்ல நடு செவர்ல விரிவு உழுது. कुछ लोगों के घर के बीच दीवार में ऐसी फट हो जाती है, எவ்வளவுதான் கொத்தி கொத்தி பூசினாலும் कितने भी उसे प्लास्टरिंग करे அந்த செவர் அப்படியே விரிவி விட்டுக்கிட்டே இருக்கு. उसमें वैसे ही फटते जाता है। தேவனுடைய பிள்ளைகள் எதற்கு அப்படி இருக்கிறது? इसका कारण क्या है? ஆண்டவருடைய பிள்ளைகள் எவராயிலும் லஞ்சத்துக்கு இடம் கொடுத்து यदि कोई घूस लेते हैं, லஞ்சம் வாங்கினால் घूस लेंगे அல்லது பரிதானம் வாங்கினால் या कोई रिवाज लेंगे, அவர்கள் பரிதானத்தினால் சம்பாதித்த பொருளை கொண்டு ஒரு காரியம் செய்யும் போது जब घूस लेके कोई काम कराते हैं, அந்த காரியத்திலே தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார். उस काम में परमेश्वर वैसा क्रिया करता है। நீங்கள் உணர்வடைய வேண்டும். आप लोग उसमें विवेकित हो जाओ। வியாபாரம் செய்வது நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக, हम धंधा करते व्यापार करते हमारी पेट के लिए, தொழில் செய்வது நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக, धंधा करते हैं हमारी पेट के लिए। அந்த வியாபாரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு லாபம் வைத்து நாம் வியாபாரம் பண்ணுகிறோம். उस व्यापार में हम लाभ रख के हम बेचते हैं, அது குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு நியாயமானபடி லாபம் வைத்து நாம் வியாபாரம் பண்ணணும். उसमें भी हमारे लिए जितना योग्य है वाजपी है उतनी ही रखना है। அநேக மக்கள் பார்க்கும்போது कई लोगों को देखते समय அவங்க கொஞ்சம் பணம் போட்டு நிறைய முதலீடு நிறைய வருமானத்தை எதிர்பார்த்து वो थोड़ा लगाकर उसमें बहुत कुछ लाभ देकर ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். लोगों को फंसाते हैं, கஷ்டப்பட்ட ஜனங்கள் வஞ்சிக்கிறார்கள். गरीब लोगों को फंसाते हैं, ஏழை எளிய ஜனங்கள் இதன் மூலமா வஞ்சிக்கப்படுகிறார்கள். गरीब लोग इनके द्वारा फंसाए जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கையின் பிரயாசத்தை பார்க்கிறார். परमेश्वर तुम्हारे हाथों की कमाई को देखता है। நீங்கள் உங்கள் கையின் பிரயாசம் நியாயமானதா இருக்குமேயானால் यदि आपकी हाथ की कमाई न्याय से हो, உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். आपकी हाथ की कमाई को तुम खाओगे, उसमें आपकी भलाई और करुणा होगी। அநியாயத்தினால் சம்பாதித்தால், जो लूट कर कमाता है, பரிதானம் வாங்கி சம்பாதித்தால், घूस लेकर कमाता है, அந்த சம்பாத்தியத்தினால வீடு கட்டினா கூட வீடு விரி விட்டு போகுது. उस घर से यदि उस पैसे से यदि घर बनाओगे तो घर में भी छेद हो जाती है। அதனால தான் சகேயு சொன்னார், इसलिए जक्कई ने कहा, ஆண்டவரே நான் எதையாயிலும் அநியாயமாய் சம்பாதித்தது உண்டானால், यदि परमेश्वर मैंने कुछ लूट फूट किया हो, நான் அதை நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். मैं उसे चौथा गुना में पलटा देता हूँ। என் ஆஸ்திகளை விற்றதை பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். मैं अपना धन संपत्ति बेचकर आधा गरीबों को दे देता हूँ। ஆண்டவர் இயேசு சகேயை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. परमेश्वर ने जक्कई से कुछ भी नहीं कहा। நீ அநியாயமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறாய் சொல்லல. तू तो लूट कर रखा है बोलकर परमेश्वर नहीं कहा। நீ வஞ்சித்து சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லல. तूने फंसा कर कमा कर रखा है बोलकर नहीं कहा। இயேசு வீட்டுக்குள்ள பிரவேசித்த போது यीशु जब उसके घर में प्रवेश किया, அவனுக்குள்ள பாவ உணர்வு உண்டானது. उसके अंदर एक पाप का विवेकता हुई। இயேசு வீட்டுக்குள்ள பிரவேசித்த போது जब यीशु उनके घर में प्रवेश किया, அவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகுது. उसके अंदर एक भावना हुई। தானாகவே வாய் திறந்து சொல்லுகிறார், खुद ही अपना मुंह खोलकर कहता है, ஆண்டவரே என் ஆஸ்தியை விற்று பாதிகளை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ए परमेश्वर मैं अपना संपत्ति बेचकर आधा भाग में गरीबों को दे दूंगा। நான் அநியாயமாய் சம்பாதித்தது எது இருந்தாலும் यदि मैंने कुछ भी अन्याय से लूटा हो, அதை நான் அவர்களுக்கு 4 மடங்காய் திருப்பி उसे கொடுக்கிறேன். मैं चौगुना में पलटा दूंगा। அவனுடைய குற்ற உணர்ச்சி உனக்கு உண்டாகிறது. उसके अंदर अपने आप की गलती का एहसास தேவனுடைய हुआ। பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறோமா? क्या हम नशे पीने की आदत के दासीन பீடி हैं? சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோமா? क्या हम बीड़ी सिगरेट के दासीन हैं? விக்கிரகாராதனைக்கு அடிமைப்பட்டிருக்கிறோமா? क्या हम मूर्ति पूजा के दासीन हैं? சீட்டு விளையாடுவதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோமா? क्या पत्ता खेलने के बातों से अधीन है? லஞ்சம் வாங்குவதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோமா? क्या हम घूस लेने में दासीन है? போஜனத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோமா? क्या हम भोजन के दासीन है? கர்த்தருடைய ஆவியார் உள்ள வந்தால் यदि पवित्र आत्मा जी भीतर आ जाए, உணர்த்துவாரு, हमें बताएगा, உணர்த்துவாரு. हमारे अंदर एक भावना இன்னைக்கு होगी। ஜனங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை காண முடியவில்லை. आज लोगों के अंदर कोई भी भावना भरी मन नहीं है। அவர்கள் உணர்வடையும்படியாய் கர்த்தர் பல சிட்சைகளை அனுப்புகிறார். उनके मन में एक भावना होने के लिए परमेश्वर कई शिक्षा देता है, ஆனாலும் உணர்வடைந்து மனம் திரும்ப மனம் இல்லை. फिर भी भावनाकृत होकर मन फिराने की इच्छा नहीं होती தேவனுடைய है। பிள்ளைகள் மனம் திரும்புவீர்களானால், यदि आप मन फिराओगे, நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவீர்களானால், दासित्व से बाहर निकलोगे, கர்த்தர் உங்கள் கண்களை அதிசயங்களை காணும்படியாய் உதவி तो செய்வார். परमेश्वर आपकी आंखों से अद्भुत काम दिखाएगा। அந்த தூக்கத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறார்கள். नींद की आत्मा के लिए मौका देते அந்த हैं। தூக்கத்தின் ஆவி யாருக்குள்ளே உண்டாகிறது? इस नींद की आत्मा किसके अंदर होती है? சோம்பல் உள்ளவர்களுக்குள்ளே தூக்கத்தின் ஆவி உண்டாகிறது. आलसी लोगों के अंदर नींद की आत्मा होती
होती है। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். जो चंचल होता है उसकी हाथ से राज्य होती है। சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். चंचल लोगों की व्यक्ति का हाथ से राज्य होगी। சோம்பேறிய தூங்கி விழ பண்ணி, लेकिन आलसी व्यक्ति हमेशा सोता रहेगा। சிலருக்கு லீவு கிடைச்சாலும் வேலைக்கு போகணும்னு சொல்லி எதையாவது ஒரு வேலைக்கு போயிருவாங்க. कुछ लोग को भले छुट्टी भी मिले, घर में नहीं बैठेंगे, कहीं तो चले जाएंगे काम करने के लिए। ஒரு சகோதரன் நான் ஃபோன் பண்ண வேலைக்கு வருவாரு. एक भाई को मैं जानता हूँ जिसे मैं फोन करूँ तो तुरंत आ जाता है। அவர் 9 மணிக்கு வேலைக்கு போகணும். वो 9 बजे उसको नौकरी में जाना 9 रहता है। மணிக்கு வேலை போயிட்டு சாயங்காலம் 8 மணிக்கு வருவார். नौकरी सुबह 9 बजे जाता है और शाम को 8 बजे आता है। ஏதாவது ஒரு வேலை இருந்தா நான் முந்தின நாள் ஃபோன் பண்ணுவேன். यदि कुछ काम हो तो एक दिन पहले ही बता देती हूँ। அந்த சகோதரன் 5 மணிக்கு வந்துருவாரு. वो भाई सुबह 5 बजे आ जाएगा। 5 மணிக்கு வந்து 5 बजे आकर 8 மணி வரைக்கும் முழு பலத்தோடு நான் என்ன சொன்னாலும் செய்வாரு. 8 बजे तक मैं जो भी कहूँ सब काम पूरे ताकत लगाकर करेगा। 8 மணிக்கு பிறகு தான் செய்யக்கூடிய வேலைக்கு ஓடி போயிடுவாரு. 8 बजे के बाद अपने काम पे भाग जाएगा। அப்ப பாக்குறேன், मैं देखती हूँ நம்மள போல ஆளா இருந்தா यदि हमारा जैसा कोई हो, அவர் காலையில 9 மணிக்கு வேலைக்கு போகணும். सुबह 9 बजे उसको काम पे जाना रहता है। அதனால நம்மள போல ஆளா இருந்தா 8:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு நம்ம மாட்டோம். इसलिए हमारे जैसा कोई होता तो 8:30 बजे तक सोते ही रहेंगे। அவர் 5 மணிக்கு வந்து இங்க வந்து எல்லா வேலையும் செய்து தந்துட்டு 8 மணிக்கு போயிடுவாரு. लेकिन वो व्यक्ति 5 बजे सुबह यहाँ पर आकर सब काम खत्म करता है, फिर जाता சுறுசுறுப்பு है। உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ऐसे व्यक्तियों के हाथ से ही राज्य होगी। சோம்பல் மனுஷனை தூங்கி விழ பண்ணு. लेकिन आलसी व्यक्ति जो होते हैं वो सोते रहेंगे। சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரனாவான். जो कोई आलसी व्यक्ति अपने हाथों से काम करता है वो उसमें कंगाल होगी। தூக்க மயக்கத்தினால் அநேகருடைய மேல்மச்சு பழுதாகி கொண்டிருக்கிறது. नींद की आत्मा का कारण कई लोगों की ऊपर की कोठरी जो है नष्ट हो रही है। எவர்கள் தூக்கத்தின் ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ, जो कोई नींद की आत्मा के दासीन है, அந்த தூக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களுடைய ஜெப ஜீவியம் நஷ்டப்பட்டு போகிறது. नींद की आत्मा जिसके अंदर है उनके अंदर प्रार्थना की आत्मा नष्ट हो जाती है। அந்த சோம்பல் அவர்களை தூங்கி விழ பண்ணுகிறது. आलसीपना के कारण हमेशा सोते रहते हैं। சோம்ப கையினால் வேலை செய்கிறவன் जो தரித்திரனாவான். आलसी हाथों से काम करता है वो कंगाल बन जाता है। இன்னும் கொஞ்சம் தூங்கட்டு, और थोड़ा सोएंगे, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டு, और थोड़ा देर सोएंगे, மூடி கொண்டு தூங்கட்டு. ऐसे आंखें बंद करके सो जाएंगे। சிலர் அப்படி நினைக்கிறாங்க. कुछ लोग ऐसे ही सोचते हैं। அலாரம் வைப்பாங்க. अलार्म तो रखेंगे, அந்த அலாரம் அடிச்ச உடனே அந்த அலாரம் மணியில அப்படியே ஊச்சி ஒரு தட்டு தட்டி அலாரத்தை நிறுத்தி வச்சிருவாங்க. अलार्म बजते ही उसके सिर पर एक मार देंगे और उसको बंद कर देंगे। அதனால சிலர் 3 நேரம் அலாரம் வைப்பாங்க. इसलिए कुछ लोग जो है 3 बार अलार्म रखते हैं। முதல்ல அலாரம் அடிக்கும்போது ஒரு தட்டு தட்டி நிறுத்தி வச்சிருவாங்க. पहला अलार्म में उसके सिर पे मार के बंद कर देंगे। ரெண்டாவது ஒரு அலாரம் அடிக்கும், दोबारा एक अलार्म बजेगी, அதையும் தட்டி வச்சிருவாங்க. उसको भी बंद कर देंगे। மூணாவது அலாரம் அடிக்கும் போது எழும்புறது. तीसरी बार जब अलार्म उठेगा बजेगा तब उठेंगे। அலாரம் வச்சா கூட எழும்ப முடியல. अलार्म बजकर भी नहीं उठ पाते हैं। அப்ப இன்னும் கொஞ்சம் தூங்கட்டு, और थोड़ा सोएंगे, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டு, और थोड़ा देर सोएंगे, கை முடக்கி கொண்டு தூங்கட்டு हाथ को मोड़ कर सोएंगे என்று சொல்வாயானால், यदि ऐसा कहोगे கர்த்தர் சொல்லுகிறார், तो परमेश्वर कहता है உன் வறுமை ஆயுதம் அணிந்த மனுஷனை போல வரு. तुम्हारी कंगालपन कोई वस्त्र पहना हुआ हथियारा पहना हुआ समान आएगा। தரித்திரம் அப்படிப்பட்டவர்களை தேடி வருகிறது. कंगालपन वैसे व्यक्तियों को ढूंढ कर आता है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் பிரயாசப்படும் போது நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே அல்லாமல், हम जब प्रयत्न करते हैं तभी परमेश्वर हमारी प्रयत्न को आशीष करता है। நாம் சோம்பல் மிகுதினால் தூங்கி விழுந்து கொண்டிருந்தால் बल्कि हम आलसी के कारण सोते रहेंगे கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. तो परमेश्वर हमको आशीष नहीं कर पाएगा। இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், आज के दिन अपने आप को जांच कर देखिए, எதற்கு நீங்கள் அடிமைப்பட்டு आप இருக்கிறீர்கள். लोग किस बात के दासीन அந்த हैं। அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்க. उस दासीत्वपन से बाहर निकलिए। இங்க अनेகர் சுறுசுறுப்பா வேலை செய்வார்கள். आज कई लोग चंचलता से काम करते हैं, சுறுசுறுப்பா வேலை செய்வார்கள். चंचलता से काम करते हैं, ஆனால் தங்கள் வாழ்க்கையில அது அதிகமாய் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுவார்கள். अपने जीवन में अधिक आशीर्वाद पाना चाहेंगे। தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக अपने आशीर्वाद के लिए மற்றவர்களை சுரண்டி சுரண்டி ஆசீர்வாதத்தை சேர்த்துக் கொள்வார்கள். दूसरे को खुजाते खुजाते आशीर्वाद को पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है, அதனால மற்றவர்களை சுரண்டுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குமையானால் விட்டு விடுங்க.
விடுங்கள். यदि आप लोग को दूसरों को खुजाने की आदत हो तो उसे छोड़ दीजिए. அந்த சுரண்டல் பேர் வழிகள் நிறைய பேர் இருக்காங்க. कई लोग हैं जो दूसरों को खुजाते हैं, சுரண்டிட்டே இருப்பாங்க. हमेशा मांगते रहेंगे. இந்த சுரண்டற சுபாவம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ, जिसके अंदर ये आदत है, ஆண்டவருடைய பிள்ளைகள் वैसे लोग அந்த சுரண்டுகிறவர்கள் என்று சொன்னால் ஏமாற்றுகிறவர்கள். खुजाना इसका मतलब फसाना. அதான் உலகத்துல சொல்றாங்க. दुनिया में कैसी कहावत है, உழைத்து பிழைக்கிறவன் 1 கோடி இருந்தால் भले कमा के मेहनत करके कमाने वाले 1 कोटी हो, ஏய்த்து பிழைக்கிறவர்கள் 9 கோடி. फंसा के कमाने वाला 9 करोड़ है. உழைத்து பிழைக்கிறவர்கள் 1 கோடி, कमा के मेहनत करके कमाने वाला 1 करोड़ है. ஏமாற்றி பிழைக்கிறவர்கள் 9 கோடி. लूट कर फंसा कर कमाने वाले 9 करोड़ लोग இன்னைக்கு हैं. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? आज हम किस भीड़ में हैं? உழைத்து பிழைக்கிறோமா ஏமாற்றி பிழைக்கிறோமா? क्या मेहनत करके कमाते हैं या लूट फूट करके कमाते हैं? வஞ்சனையினால் வந்த பொருள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்காது. जो भी आपने फंसा के कमाया हो उसके द्वारा जो वस्तु मिलते हैं वो नहीं भागी होगी. எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்? அடிமைத்தனத்தை விட்டு வெளியே हम வாருங்கள். किस बात के दासीन बन गए, उस दासित्व से बाहर निकलिए. கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமா படுத்து தூங்க கூடாது. परमेश्वर ने कह दिया कि मुझे अद्भुत काम दिखाएगा, इसलिए बड़े आराम से सोते रहेंगे. தேவனுடைய பிள்ளைகள் குணசாலியான ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். एक आदर्श स्त्री के बारे में लिखा गया है. அவள் அதிகாலமே எழும்பி இருக்கிறாள். वो बड़े सुबेरे उठ जाती है பல காரியங்களை பாடுபட்டு சிரமப்பட்டு செய்கிறாள். और अपने कामों को बड़े मेहनत से करती है. தன் வீட்டால் அத்தனை பேருக்கு இரட்டைப்புற உழுப்பு இருக்கிறதுனால अपने सारे घरानों को चद्दर देती है. அவள் குளிருக்கு பயப்பட மாட்டாள். वो ठंडी से नहीं डरेगी. இரவிலும் அவளுடைய விளக்கு அணையாதிருக்கு. रात के समय भी उसका बत्ती नहीं बुझता है. சுறுசுறுப்பு நமக்கு வேணும். हमारे अंदर एक चंचलता होना चाहिए. கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். परमेश्वर ने मुझे वादा तो कर दिया कि मैं तुझे आशीष करूंगा. அதனால வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். इसलिए वादा किया हुआ परमेश्वर वादा को पूरा करेगा. என்று தேவனுடைய பிள்ளைகளும் தூங்கி கொண்டு இருந்தால், ऐसे कहते हुए यदि सोते रहेंगे, அல்லது பலவிதமான பாவ பட்டியலுக்கு அடிமைப்பட்டு இருந்தால், कई प्रकार की पापों का दासीन में रहेंगे, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அதிசயத்தை காண முடியாது. हम परमेश्वर के अद्भुत कामों को देख नहीं पाएंगे. அதனால தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். इसलिए किस किस बात के दासीन बने हो उन बातों से बाहर निकलिए. விசுவாசிகளுக்காக நான் பேசிக் मैं கொண்டிருக்கிறேன். विश्वासियों के लिए बातें कर रही हूँ. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பிடித்தெடுக்கிறவர் இயேசு. उस दासित्वपन से परमेश्वर यीशु मसीह ने हमें उठाया है. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். इसलिए पवित्र शास्त्र में पढ़ते हैं. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பீர்களானால், निर्गमन की पुस्तक 20वां अध्याय की 2रा वचन में உன்னை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसमें लिखा गया है कि मैं ही हूँ जो तुझे दासित्व मिस्र देश के दासित्व से मैंने छुड़ा लाया है. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த கர்த்தர் நானே. मैं ही तेरा परमेश्वर यहोवा हूँ तो जो तुझे दासित्व के घर अर्थात मिस्र देश से निकाल लाया हूँ. ஒரு நாட்கள் அடிமைப்பட்டு இருந்தோம். किसी न किसी दिन हम दासित्व में पड़े थे. ஒரு நாட்கள் அடிமைப்பட்டு இருந்தோம். कुछ दिन पहले हम दासित्व में पड़े थे. கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर हमें दासित्वपन से बाहर ले आया. மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போனால் फिर से हम दासित्व में जाएंगे. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर हमें फिर से न्यून करना कठिन है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு அநேகர் குடிக்கிறவர்கள், आज कई जो पीने वाले होते அந்த हैं, பீடி சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள், जो बीड़ी सिगरेट के अधीन होते हैं, அங்க செவர்ல நிறைய போன் நம்பர் போட்டு எழுதி போட்டுக்கிறாங்க. यहाँ वहाँ दीवार में फोन नंबर लिखा रहता है. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற, पीने की आदत से छुटकारा पाने के लिए, போதை பொருட்களில் இருந்து விடுதலை பெற नशे की वस्तु से छुटकारा पाने के लिए இவங்களை அணுகுங்கள், இவங்களை அணுகுங்கள். इनका संपर्क करो, उनका संपर्क करो. இன்னைக்கு அநேகர் அதையும் தேடி आज कई लोग उसको भी ढूंढ कर குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க. पीने की आदत से छुटकारा पाने के लिए, नशे से छुटकारा पाने के लिए दवा खाते हैं. குமாரன் இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மாத்திரமே விடுதலை. केवल पुत्र यीशु मसीह आपको छुटकारा दे तो ही आपको छुटकारा मिलेगी. எந்த மருந்து மாத்திரை ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. कोई दवा पानी मनुष्य को छुटकारा नहीं दे सकेगा. தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்கணும். परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक रहे. டாக்டர் போனால் डॉक्टर के पास जाए, டாக்டர் சொல்வாரு, डॉक्टर कहेगा ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் குடிக்காமல் இருந்து பாருங்கள். दिन में 1 घंटा पीने का आदत छोड़ो. ஜெயம் கிடைத்தால் அடுத்த நாள் 2 மணி நேரம் குடிக்காமல் இருந்து यदि பாருங்கள். आप उसमें जीत गए तो अगले दिन में 2
घंटा पीना छोड़ दो। அப்புறம் ஒரு பாதி நாள் குடிக்காமல் இருந்து பாருங்கள். फिर उसके पास तीसरे दिन से आधा दिन पीना छोड़ दो। இப்படி பிரயாசப்பட்டு ऐसे प्रयत्न करके நீங்கள் 3 நாட்கள் குடிக்காமல் இருங்கள். आप लोग 3 दिन बिना पिए रहो। அதற்கு பிறகு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். उसके बाद आपको छुटकारा मिलेगा। அப்படி ஆலோசனை கொடுக்கிறார்கள். ऐसा सम्मति देते हैं। இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து யாராவது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களா? क्या ऐसा सलाह देकर कोई छुटकारा पाया है? ஒருவர் விடுவிக்கப்பட कोई முடியாது. भी छुटकारा नहीं पाया है। குமாரன் இயேசு உங்களை விடுதலை ஆக்கினாலே அன்றி पुत्र यीशु मसीह आपको छुटकारा किए करने के अलावा பிரயாசத்தினால விடுதலை அடையவே முடியாது. कोई इंसान के प्रयास से छुटकारा नहीं पा सकेंगे। கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை. हमारे लिए परमेश्वर की सहायता होना अवश्य है। அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்க. दासित्व से बाहर निकलिए। பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எழும்புங்க. पाप के दासित्वपन से बाहर निकलिए। லோத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். लूत के बारे में लिखा गया है। லோத் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தின் வாசலில் பெரிய மூப்பனாய் உட்கார்ந்து இருக்கிறார். लूत जो है सदोम कुमरा के नगर के फाटक पर बैठने वाला एक श्रेष्ठ व्यक्ति था। அவன் தன் கண்களை ஏறிட்டு பார்த்து उसने जब अपने आंखें उठाई, தன் கண்களுக்கு பிரியமான சோதோம் பட்டணத்தை தெரிந்து கொண்டு उसने अपने लिए जो प्रिय लगा उस सदोम कुमरा नगर को छून लिया। அவன் இஷ்டப்படி சோதோமுக்கு கடந்து வந்திருந்தான். अपनी मनमानी के अनुसार भले ही वो सदोम नगर में आया हो। வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் மக்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். उस सदोम कुमरा के नगर में काम कर लोग जो रहते थे वे लोग पापी थे। அந்த பாவத்தை பார்த்த லோத்து उस पाप को देखने वाला लूत, அவருடைய அக்கிரம கிரியைகளை பார்த்த லோத்து उनके अधर्म के कामों को देखने वाला लूत நாள்தோறும் தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார். प्रतिदिन अपने मन में खेदित होता था। நாள்தோறும் தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார். प्रतिदिन अपने मन में उनके प्रति खेदित होता था। பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். पाप से छुटकारा पाना है। அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். दासित्वपन से बाहर निकलना है। உண்மையாய் ஒரு மனுஷன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருப்பானானால் यदि कोई व्यक्ति सच्चाई से दासित्वपन से बाहर निकला हो, உண்மையாய் ஒரு மனுஷி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே यदि வந்திருப்பாள் सच्चाई से कोई स्त्री दासित्वपन से बाहर निकली हो, அடிமைப்பட்டிருக்க ஜனங்களை பார்க்கும்போது இருதயம் வாதிக்கிறது. दासित्वपन में पड़े हुए लोगों को देखकर उसका मन जो तड़पता है, அடிமைப்பட்டிருக்க ஜனங்களை பார்க்கும்போது இவருடைய இருதயம் வாதிக்கிறது. दासित्व में पड़े हुए लोगों को देखकर इनका मन जो धड़पता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் லோத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर ने लूत के बारे में लिख कर रखा है, நீதிமானாகிய லோத்து, धर्मी लूत, நீதிமானாகிய லோத்து. धर्मी लूत। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாய் இருக்கிறோமா? क्या हम परमेश्वर की नजर में धर्मी அல்லது है? மற்றவருடைய செய்கிற பாவத்துக்கு நாம் உடன்பட்டு கொண்டு இருக்கிறோமா? क्या दूसरे जो पाप करते हैं उनके साथ हम भी मिले हुए हैं? மற்றவர்களை பார்க்கும்போது அவரோடு கூட உடன்பட்டு கூட கடந்து போகிறார்கள். क्या दूसरों को देखते समय उनके साथ हम भी जुड़ जाते हैं? அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग தீமை செய்ய அநேகரை பின்பற்றுவதை பார்க்கிலும் बुराई करने के लिए कई लोगों का पीछा करने से बढ़कर நன்மை செய்வதற்கு ஒரு மனுஷனை பின்பற்றுவது நல்லது. भलाई करने के लिए एक व्यक्ति का पीछा करो। தீமை செய்வதற்காக அநேகரை பின்பற்றுகிறார்கள். बुराई करने के लिए कई लोगों का पीछा करते நீங்கள் हैं, நன்மை செய்ய ஒருவரை பின்பற்றுங்கள். लेकिन आप भलाई करने के लिए किसी एक का पीछा करो। கர்த்தரை பின்பற்றுங்கள். यहोवा का पीछा करो। அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த தேவ மக்களை பின்பற்றுங்கள். दासित्वपन से बाहर निकला हुआ परमेश्वर के लोगों का पीछा करो। அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்க. दासित्वपन से बाहर निकलो। அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாங்க. दासित्वपन से बाहर निकलिए। அது வெளியே எப்படி வர முடியும்? कैसे बाहर निकलेंगे? லோத்துடைய இருதயம் வாதிக்குது. लूत का मन जो पश्चाताप हुआ, எதுல அடிமைப்பட்டு இருக்கிறோம்? कौन सी बात में हम दासित्व है? இருதயம் வாதிக்கணும். मन जो है तड़पना है। ஐயோ என்ன முடியலையே, अरे मुझसे नहीं हो रहा है, இந்த காரியத்திலிருந்து என்ன வெளியே வர முடியலையே. मैं इस बात से बाहर नहीं निकल पा रहा हूँ। வேதத்தில் வாசிக்கிறோம், वचन में पढ़ते हैं, மனுஷன் தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுகிறார். मनुष्य अपनी पाप की डोरी से बांधा जाता है। பாவம் ஒரு மனுஷனை கயிறாக கட்டி வைத்திருக்கிறது. पाप जो किसी व्यक्ति को डोरी बनकर बांध देता ஐயோ है। நான் இப்படி கட்டப்பட்டு இருக்கிறேனே, मैं तो ऐसा बंधा गया हूँ, இந்த கட்டிலிருந்து என்னை விடுவிப்பவன் யார்? इस बंधन से मुझे कौन छुड़ाएगा? இந்த அங்கலாய்ப்பு கூக்குரல் எவருக்குள்ளே உண்டாகிறதோ ऐसी पश्चाताप जिसके अंदर होती है, அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். उन्हीं को परमेश्वर छुड़ाता है। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். इस्राएल लोग मिस्र देश में दासित्व में पड़े थे। 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்தார்கள். 430 साल दासित्व में पड़े थे। அந்த யோசேப்பை அறியாத ஒரு
பார்வோன் எழும்பின போது लेकिन जब एक राजा जो है यूसुफ को न जानता था, वैसा फिरौन राजा उठने पर, யோசேப்பு காலத்துல இருந்த பார்வோன் மரித்து போனார். यूसुफ के दिनों का फिरौन राजा मर गया. யோசேப்பு காலத்துக்கு பிறகு ஒரு பார்வோன் வந்தார். यूसुफ के दिनों के बाद और एक फिरौन राजा आया. அந்த பார்வோன் ஜனங்களை பார்க்கிறான். उसने फिरौन राजा ने लोगों को देखा. இந்த ஜனங்கள் திரளாய் பெருகுகிறார்கள். वे लोग तो बड़े भीड़ से बढ़ रहे हैं. ஒருவேளை நமக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வந்தால், यदा कदाचित एक हमारे विरोध कोई युद्ध आ जाए, இவரெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை ஜெயித்து விடுவார்கள். ये लोग सब एक हो जाएंगे और हमें जीत लेंगे. ஆகையினாலே इसलिए அவர் சில காரியங்களை கொண்டு வருகிறார். कुछ बातें वहां पर ले ஆண் आता பிள்ளைகளை है. எல்லாம் கொண்டு போடணும், लड़कों को मार देना चाहिए, இப்படி எல்லாம் சில கட்டளைகளை கொண்டு வந்தார். ऐसी सब आज्ञा ले आया. ஆனா வேதத்தில் வாசிக்கிறோம், लेकिन पवित्र शास्त्र में पढ़ते हैं, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரால் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ, इजराइल लोग जितना मिस्रियों से दबाए गए, அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். उतनी वो बढ़ते गए, அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். उतनी वो बढ़ते गए. பெருக காரணம் बढ़ने का कारण क्या है? அங்கே வாசிக்கிறோம், हम पढ़ते हैं, தேவனுடைய பிள்ளைகளுடைய கூக்குரல் வானத்தை போய் எட்டினது. परमेश्वर की लोगों की पुकार की आवाज आकाश तक पहुंचा. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், परमेश्वर ने मूसा से कहा, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ பர்வதம் வரைக்கும் எட்டி இருக்கிறது. इस्राएल लोगों की पुकार की आवाज परमेश्वर की बात सम्मुख तक पहुंचा है. அவர்கள் படுகிற வேதனையும் வருத்தமும் சமூக வரைக்கும் எட்டி இருக்கிறது. उनकी वेदना और दर्द और तकलीफ मेरी तक पहुंचा है. அதனாலே அவர்களை விடுவிக்கும்படியாய் इसलिए मैं उनको छुड़ाने के लिए நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். मैं तुझे फिरौन के पास भेजने वाला हूँ. மோசேயுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை அங்கு அனுப்புகிறார். मूसा के मुंह से निकलने वाली वचन या बातों को वहां पर भेजता है. கர்த்தர் எப்பொழுது உங்களை விடுவிக்க சித்தம் வைத்திருக்கிறார்? परमेश्वर कब छुड़ाने के लिए यो विचार रखा है? அவருடைய கூக்குரல், उनकी पुकार की அவருடைய आवाज, முறையிடுதல் उनकी विनती கர்த்தருடைய சமூகத்தை பெற்றுகிறது. परमेश्वर के सम्मुख तक पहुंचा. அவருடைய இருதயம் வாதிக்கிறது. उनका मन जो पश्चाताप हुआ, விடுதலை பெற வேண்டும், मुझे छुटकारा पाना விடுதலை பெற है, வேண்டும், छुटकारा पाना है, இந்த காரியங்களுக்கு நான் விடுதலை பெற வேண்டும். इन बातों से मुझे छुटकारा पाना है. இந்த ஒரு முறையிடுதல், ऐसी एक विनती, இந்த ஒரு கூக்குரல், ऐसी एक विलाप, இந்த ஒரு வாதிப்பு ऐसे एक नुकसान தேவ சமூகத்தை பெற்றணும். परमेश्वर के सम्मुख तक पहुंचना है. யாருக்கு அந்த இருதயம் இருக்கிறது? किसके अंदर ऐसी मन है? தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பாவத்திலே மூழ்கி போய் இருந்தாலும், आज भले पाप में डूबे भी हो, தான் செய்கிறது பாவம் என்கிற அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். हम जो करते हैं ये पाप है इसका बिल्कुल समझ भी नहीं அல்லது है, பாவத்தில் மூழ்கி இருக்கிற மற்ற மக்களை பார்த்து या पाप में डूबे हुए दूसरों को देखकर அவர்களை பார்க்க நான் உத்தமன் என்று திருப்திப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். उनसे तो मैं भला हूं बोलकर अपने आप को संतुष्ट रहते हैं. எப்ப அதிசயம் நடக்கும்? कब अद्भुत काम होगा? எகிப்தை விட்டு வெளியே வரணும், मिस्र देश से बाहर निकलना, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரணும். दासित्वपन से बाहर निकलना அந்த है. அடிமைத்தனத்தில் நீங்கள் வெளிவர आप जब दासित्वपन से बाहर निकलने के தேவனுடைய लिए, பிள்ளைகள் நம்முடைய முயற்சினால் முடியாது. हमारी प्रयत्न से नहीं होगा. நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது हमारा मन जब परमेश्वर की ओर देखकर உண்மையான पुकारेगा, மனஸ்தாபத்தோடு, सच्चे पश्चाताप के साथ, உண்மையான வேதனையோடு सच्चे वेदना के साथ, கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்களோ, जो कोई परमेश्वर को देखकर पुकारेगा, கர்த்தர்களை விடுதலை ஆக்குகிறார். परमेश्वर उनको छुड़ाता है. அப்ப நீங்கள் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், यदि आप पाप रूपी दासित्वपन से छुटकारा पाने के लिए मन से पुकारोगे, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். तो परमेश्वर आपको उस दासित्वपन से बाहर அப்ப छुड़ाएगा. அந்த பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் நீங்கள் வெளியே வரும்போது पाप रूपी दासित्व से बाहर निकलते समय தேவனுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்து வேத வசனங்களில் வாசிக்கிறோம். अगला अगला वचन हम इस प्रकार पढ़ते हैं. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்களானால், निर्गमन 15:26 में इस प्रकार लिखा है, 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ. எகிப்திற்கு வர பண்ணின வியாதி, मिस्रियों पर भेजा हुआ कोई भी रोग, எகிப்திற்கு வர பண்ண வியாதி, मिस्रियों पर आया हुआ कोई भी रोग, பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தால் पाप रूपी दासित्व से बाहर निकल जाओगे. கர்த்தர் அடுத்து செய்கிறார், परमेश्वर अगला क्या करता है? வியாதி என்கிற எகிப்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். बीमारी रूपी दासित्व से तुम्हें छुड़ाएगा. வியாதி வருவதற்கு अनेक காரணங்கள் உண்டு. बीमारी होने का अनेक कारण होता है. வியாதி என்பது வேறு, பலவீனம் என்பது வேறு. बीमारी अलग है, निर्बलता अलग है. தேவனுடைய பிள்ளைகள் வியாதி பல காரணங்களினால்
வருகிறது. बीमारी कई कारण से होती है. நம்முடைய வாழ்க்கையில சில வியாதிகள் வரும்போது हमारे जीवन में जब कोई बीमारी होती है, சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பாவத்தை உணர்த்தும்படியாக கண்டித்து உணர்த்தும்படியாக கர்த்தர் வியாதிகளை அனுமதிக்கிறார். हमारे पापों को हमें सूचित कराने के लिए कई बीमारी होती है. சில நேரங்களில் தேவனுடைய நாமம் நம்மை கொண்டு மகிமைப்படும்படியாக அந்த வியாதிகளை அனுப்புகிறார். कुछ समय में परमेश्वर के नाम को महिमा करने के लिए हमारे बीच में बीमारी को भेजता है. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வியாதி कुछ समय में हमारे जीवन में होने वाली बीमारी நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு நம்மை தாழ்த்தும்படியாக இந்த வியாதி அனுமதிக்கிறார். अपने आप को हम उठाते उन्नति न करते हुए नम्र करने के लिए बीमारी होती है. அப்ப நமக்குள்ள பெருமை வந்து நம்மை நாமே உயர்த்தி வீழ்ந்து போகாதபடிக்கு हमारे अंदर एक गर्वपन या घमंडपन न आते हुए और न गिर जाते हुए நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி 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 ஜெபிப்பதற்காக சில வியாதிகளை வைத்திருக்கிறார். परमेश्वर के सम्मुख में हम अपने आप को दीन करके नम्र होकर प्रार्थना करने के लिए बीमारी रखा है. அப்ப கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் தன் வாழ்க்கையில வியாதிகள் வரும்போது வியாதி வந்த காரணம் என்ன என்பதை जो கண்டுகொள்கிறார்கள். कोई परमेश्वर के साथ चलते हैं वो जब बीमारी होते हैं तो तुरंत पहचान लेते हैं कि मेरी ये बीमारी किस कारण से हुई है. அதுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது और उसी लिए जब परमेश्वर के चरण में यहोवा बाट கர்த்தருடைய जोते கிருபை समय நம்மை தாங்குகிறது. यहोवा की करुणा में संभालता है. அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர் उतनी बड़े प्रेरित ஏராளமான சபைகளை உருவாக்கினவர், बड़े कलीसिया को बनाया हुआ प्रेरित, அந்தந்த சபைகளில் ஊழியக்காரர்களை ஸ்தாபித்து வைத்தவர், उन कलीसियाओं में सेवकों को स्थापन किया हुआ सेवक, அவருடைய சரீரத்துல ஒரு வியாதி, उनके भी शरीर में एक बीमारी, 3 முறை ஜெபித்தார். 3 बार प्रार्थना किया, ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு விலகும்படி கிரியை செய்ய. हे परमेश्वर ये बीमारी मुझसे दूर हो जाए. கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा என் கிருபை உனக்கு போது, मेरा करुणा तेरे लिए உன் काफी है. பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கு. तेरे बल में निर्बलता में मेरा बल पूरा होगा. 3 நேரம் ஜெபம் பண்ணா 3 நேரமும் அதேதான் பதில். 3 बार प्रार्थना किया, परमेश्वर ने वही जवाब दिया. அதனால பரிசுத்தவான்களுக்கு வியாதி வராது என்று சொல்ல முடியாது. इसलिए ये नहीं बोल सकते कि जो पवित्र है उनको बीमारी नहीं होगी, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வியாதி வராது, जो उद्धार पाए हैं उनको बीमारी नहीं होगी, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு வியாதி வராது என்று சொல்ல முடியாது. जो पवित्र आत्मा का अभिषेक पाए उनको बीमारी नहीं होगी, ऐसा नहीं बोल தேவனுடைய सकते. பிள்ளைகள் நம்மை நாமே உயர்த்தா இருக்க முடியாத சில வியாதிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். अपने आप को घमंड न करने के लिए परमेश्वर कोई बीमारी देता है. கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता நீ है பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தால் पाप के दासित्व से बाहर निकलोगे, எகிப்திற்கு வர பண்ண வியாதி நான் உனக்கு வர பண்ண மாட்டேன். मिस्रियों में आए हुए भेजा हुआ कोई भी बीमारी तुम्हारी और न भेजूंगा, அந்த வியாதியாகிய எகிப்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். क्योंकि उस बीमारी रूपी मिस्री से मैं तुम्हें छुड़ाऊंगा. எகிப்து என்பது பல அர்த்தங்கள்ல சொல்லப்படுகிறது. मिस्री जो है कई रूप में बताया गया है. அடிமைத்தனம், दासित्वपन, வியாதியாகிய எகிப்து. बीमारी रूपी मिस्री. இந்த வியாதியை எகிப்திற்கு வர பண்ண வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ண மாட்டேன். मिस्रियों पर भेजा हुआ कोई भी बीमारी तुम पर न भेजूंगा. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். मैं ही तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ. தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவீர்களானால் सर्वप्रथम यदि यहोवा की खोज करोगे மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் ये கொள்ளுகிறார். सब कुछ हमको मिल जाएगा. முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்களானால் सबसे पहले आप दासित्वपन से बाहर निकलो. எகிப்திற்கு வர பண்ண வியாதி, அதாவது வியாதியாகிய எகிப்து உங்கள் வாழ்க்கையை குறுக்கிடாதபடிக்கு கிரியை செய்வார். मिस्रियों पर भेजा हुआ कोई भी रोग तुम पर न भेजा जाएगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். परमेश्वर के लोग मैं जल्दी समाप्त कर रही हूँ. மாத்திரமல்ல வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களானால் निर्गमन 12-13 में हम पढ़ते हैं, எகிப்து தேசத்தை அழிக்கும் போது जब मैं मिस्र देश को नष्ट करने निकलूंगा அந்த வாதை உங்களுக்குள்ளே वो வராதிருக்கும். विपत्ति तुम पर न पड़ेगी. வாதை உனக்குள்ள வராது. कोई विपत्ति तुम पर न पड़ेगी. பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவாயானால் यदि तुम पाप रूपी दासित्व से बाहर निकलोगे, அந்த பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய முயற்சினால் வெளிவர முடியாது. पाप के दासित्व से हम अपनी प्रयत्न से तो बाहर नहीं निकल அந்த सकेंगे. அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்கிற ஒரு வாதிப்பு உன் இருதயத்தில் உண்டாகும் போது उस दासित्वपन से बाहर निकलना है, ये एक व्याकुलता यदि आपके अंदर होगी, இயேசு உன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். तब परमेश्वर तुमको दासित्व से बाहर निकलता நீ है. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது तुम जब दासित्वपन से बाहर निकलते हो, அந்த எகிப்திற்கு வர பண்ண வியாதி உனக்கு வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். मिस्रियों पर आई हुई कोई बीमारी तुम पर न आएगी. இந்த இடத்துல வாசிக்கிறோம், इस जगह पर हम पढ़ते हैं, எகிப்தியரை நான் அழிக்கும் போது मैं जब मिस्र देश के लोगों को मारूंगा, அந்த வாதை உன்னை அணுகாதபடிக்கு நான் பாதுகாப்பேன். वो
तो विपत्ति तुझ पर न पड़ेगी। அப்ப வாதை என்பது வேறு, विपत्ति अलग है, வியாதி வேறு, बीमारी अलग है, பலவீனம் வேறு, निर्बलता अलग है, வாதை வேறு. विपत्ति अलग है। வாதை தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை அணுகாது. विपत्ति परमेश्वर के लोगों के ढेरों के पास न आएगा। வாதை என்பது ஒரு விதத்திலே சாபம் என்று அறிக்கை பண்ணப்படுகிறது. विपत्ति जो है एक तरफ से देखा गया तो श्राप। எகிப்தியர்கள் இந்த நைல் நதியை மிகவும் பரிசுத்தமானது புனிதமானது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். क्योंकि ये मिस्री लोग जो है नील नदी को बड़े पवित्र मानते थे। ஆனால் மோசே அந்த நதியை அடித்த போது, लेकिन मूसा ने जब नील नदी को मारा, அந்த நதியின் தண்ணீர் முழுவதும் இரத்தமாய் மாறி போனது. उस नदी का पूरा पानी जो है खून खून हो गया। எந்த நதி புனிதமானது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, जिस नदी को वो पुण्य या पवित्र मानते थे, எந்த நதி பரிசுத்தமானது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, जिस नदी को बहुत ही पावन मानते थे, அந்த தண்ணீரை அவர்களால் குடிக்க முடியாமல் போயிற்று. उस नदी के पानी को वो पी न सके। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இன்றைக்கு எல்லாம் நல்லது போல இருக்கு, आज भले सब कुछ अच्छा लगता हो, எல்லாம் இருக்கு, सब कुछ रहेगा, ஆனா அனுபவிக்க முடியாது. लेकिन अनुभव नहीं कर पाएंगे। அநேகர் சொல்வதை கேட்டு कई இருக்கிறேன். लोगों को सब कहते हुए मैंने सुना है, பெரிய வீடுகளை கட்டுவார்கள், बड़ा बड़ा घर बनाएंगे, அந்த வீடுகளில் குடியிருக்க முடியாது. लेकिन घर के अंदर रह नहीं पाएंगे। இது ஒரு சாபம். ये भी एक श्राप है। வீடுகளை பெரிதாய் கட்டினாலும் அதை குடியிருக்க முடியாது. बड़े 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 घर को बना दे, लेकिन उसमें रह नहीं पाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் எது இருந்தாலும் அனுபவிக்க முடியாமல் போகிறது. जो भी है लेकिन उसे अनुभव नहीं कर पाते। நைல் நதி அவ்வளவு பெரிய நதி, नील नदी बड़ा नदी, அந்த தண்ணீரை புனிதம் என்று நினைத்தார்கள். उस नदी को पावन समझते थे, ஆனால் அதை குடிக்க முடியாமல் போயிற்று. लेकिन उस नील नदी के पानी को पी नहीं सके। வாதைகளில் முதல் வாதை அந்த வாதை தனக்கு வந்தது. विपत्ति में सबसे बड़ा विपत्ति वही है, पहला विपत्ति। தேவனுடைய பிள்ளைகள் கத்த சொன்னா, परमेश्वर ने कहा, உன் கையின் பிரயாசங்களை நீ அனுபவிப்பாய். तेरे हाथों की कमाई को तुम अनुभव करोगे। உன் கையின் பிரயாசங்களை நீ அனுபவிப்பாய். तुम अपनी हाथ की मेहनत को अनुभव करोगे। ஆனா இருக்கிறது, ஆனா அனுபவிக்க முடியவில்லை. जो है तो है, लेकिन हम उसे अनुभव नहीं कर पा रहे இந்த हैं। வாதை என்கிற எகிப்தில் இந்த கண்ணை கர்த்தர் விடுதலையாக்குவார். इस विपत्ति रूपी मिस्र देश से परमेश्वर तुमको छुड़ाएगा। எல்லா ஆகாரமும் இருக்கு, सब भोजन है, ஆனா சாப்பிட முடியாது. लेकिन खा नहीं पाएंगे। எல்லாம் நல்ல மாதிரி இருக்கும், सब अच्छे तरह से है, சாப்பிட முடியாது. लेकिन खा नहीं पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இதெல்லாம் வாதை அல்லது சாபம். ये सब विपत्ति या श्राप है। சாப்பாடெல்லாம் செய்து வச்சுட்டு சாப்பிட முடியலன்னா அது சாபம். सब भोजन तैयार है, लेकिन खा नहीं पाएंगे, ये श्राप கை है। நிறைய பணம் இருக்கு, हाथ भर भर के पैसा பணத்தை है, அனுபவிக்க முடியல. लेकिन अनुभव नहीं कर पाते பைசா हैं। எல்லாம் வீணா செலவழிக்கு, सब पैसे व्यर्थ में खर्च हो பைசா रहे हैं। எல்லாம் ஹாஸ்பிடலுக்கு கடந்து सारे போகுது. पैसे हॉस्पिटल में जा रहे हैं। பணம் காசு கையில இருந்தா அனுபவிக்க முடியல. हाथ में पैसे तो है, लेकिन उसे अनुभव नहीं कर எல்லாம் पा रहे। இருந்தாலும் सब कुछ होकर भी சிலருடைய வாழ்க்கையில புருஷன் மனைவி திடகாத்திரமான சரீரத்தோடு இருப்பார்கள், कुछ परिवार में देखो पति पत्नी जो है बड़े तंदुरुस्त रहेंगे, ஆனா அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. लेकिन उनको बच्चा नहीं होगा। எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதது ஒரு பெரிய வாதை. सब कुछ है, लेकिन अनुभव नहीं कर पा रहे, ये बड़ा श्राप है। அல்லது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதது ஒரு சாபம். जो सब कुछ होके भी उसे अनुभव नहीं कर पाते, ये भी एक श्राप है। இந்த சாபம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடாதபடிக்கு நுழையாதபடிக்கு கத்த பாதுகாப்பா. ये श्राप और विपत्ति किसी परमेश्वर के लोगों के परिवार में प्रवेश न करते हुए परमेश्वर से रोक दे। அதனால தான் சொன்னா, इसलिए परमेश्वर ने कहा, எகிப்து தேசத்தை நான் அழிக்கும் போது உண்டாகிற வாதை உனக்குள்ளே வராதபடிக்கு நான் பாதுகாப்பேன். मिस्र देश के लोगों को जब मैं मारूंगा तो कोई विपत्ति तुझ पर न पड़ेगी। தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள், बड़े मेहनत करके कमाते हैं, அவருடைய பணம் எல்லாம் வட்டிக்கு கடந்து போகிறது. उनका सारा पैसा ब्याज में चला जाता है। எதுக்கு? क्यों? தேவனுடைய பிள்ளைகள் அப்படி காசு பணம் வட்டிக்கும் அதுக்கு கடந்து போகிறது. हमारा हाथ की कमाई क्यों ब्याज में जा रहा है? அனுபவிக்க முடியல, उसे अनुभव नहीं कर पा रहे हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, உங்களையும் அறியாமலே உங்களுக்குள்ளே சாபம் நுழைகிறது. तुम्हारे अनजाने में ही तुम्हारे परिवार में श्राप का प्रवेश हो रहा है। எல்லாவற்றிலும் சில சாபங்கள் உண்டாகிறது. सब वस्तुओं में श्राप होती है। சிலருடைய வீடுகள்ல कुछ लोगों के घर में குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஆண்கள் உயிரோடு இருப்பார்கள், அதுக்கு பிறகு பெண்கள் எல்லாம் விதவையாய் மாறுகிறார்கள். कुछ साल तक उनके घर में जो है आदमियां होते हैं, उसके बाद सारे औरतें विधवा हो जाते हैं। ஒரு சகோதரன் சொன்னார், एक भाई ने कहा, எங்க வீட்டுல 40 வயசு தாண்டிட்டுனா எல்லா ஆண்களும் மரித்து போகிறார்கள். हमारे घर में 40 साल से अधिक
कोई ठिकाने है, सब आदमी எங்க लोग मर குடும்பத்துல जाते हैं। எல்லாமே விதவைகளா இருக்கிறாங்க. हमारे घर में परिवार में सब औरतें विधवा எனக்கு हैं। இப்ப 40 வயசு ஆக போகுது. अभी मेरा उम्र भी 40 हो गया है। எனக்கு திடீர் நெஞ்சு வலி வருது. मुझे अचानक छाती में दर्द होता है। அதனால எங்க குடும்பத்துல நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது इसलिए मेरे परिवार में जो हुआ वो घटना को सोचते समय நானும் செத்து போகணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. क्या मैं भी मर जाऊंगा बोलकर डर है। அதனால நீங்க எனக்காக ஜெபிக்கணும். इसलिए आप मेरे लिए प्रार्थना कीजिए। நான் சொன்னேன், मैंने कहा நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவீர்களானால், आप यदि दासित्वपन से बाहर निकलोगे, உங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவீர்களானால், यदि आप पाप से बाहर निकलोगे, இந்த சாபம் அல்லது இந்த வாதை உங்களுக்குள்ளே வராது. ये श्राप या विपत्ति तुम्हारे अंदर नहीं आएगा। தலைப்பிள்ளை சங்காரம் என்பது ஒரு வாதை, அது எகிப்திற்கு வந்தது. पहलोटा का जो नष्ट बच्चों का नष्ट हुआ वो मिस्रियों में हुआ। நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய காரியத்தில் விடுவிக்கப்பட்டால், यदि आप जिस बात से छुड़ाया जाना चाहिए उसमें से छुटकारा पाओगे, இப்படிப்பட்ட அழிவு உங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையாது. ये नाश तुम्हारे परिवार में नहीं होगा। கர்த்தருடைய நாம மகிமைக்காக, परमेश्वर के नाम की महिमा के लिए, அவங்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாய், उनका विश्वास बलवंत होने के लिए, குறிப்பிட்ட பயந்து கொண்டிருந்த குறிப்பிட்ட வயது வரைக்கும் वो जिस उम्र तक डर रहे थे, அவருக்கு எவ்வளவு நெஞ்சு வலி வந்தாலும், उनको कितने भी छाती का दर्द आए, கர்த்தர் சாபத்துக்கு அல்லது வாதைக்கு விலக்கி கத்து பாதுகாத்தார். परमेश्वर उस श्राप या विपत्ति से परमेश्वर ने उनको छुड़ाया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் சிலருடைய வீட்ல வயல்ல ஒரு வாதை, வயல்ல खेती में அது ஒரு சாபம். श्राप है। எவ்வளவுதான் பயிர் வைத்தாலும் खेती में श्राप होती है, कितने भी धान्य लगाए அங்க விளைச்சல் இருக்காது. उसमें कोई बढ़ोतरी नहीं होगी, சாவி விழுந்தது, उसमें सब कच्चा हो जाते हैं, அங்கே பயிரெல்லாம் கெட்டு போகுது, वो सब मर जाते हैं। வயல்ல சாபம். खेती में श्राप, ஜெபம் பண்ணி தண்ணி கொண்டு போவாங்க, प्रार्थना करके पानी लेके जाते थे வயல்ல தெளிக்கிறதுக்கு. खेती में डालने के लिए। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கத்த சாபத்தில் நமக்குள் நுழையாதபடிக்கு பாதுகாப்பார். हमारे जीवन में भी वो श्राप का प्रवेश न करते हुए परमेश्वर हमारी रखवाला करे। அதனால தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நாம் விடுவிக்கப்பட வேண்டியது, इसलिए सबसे पहले छुटकारा जो पाना है, அடிமைத்தனத்தில் நீங்கள் விடுதலை ஆக வேண்டும், दासित्वपन से छुटकारा पाइए, பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். पाप से छुटकारा पाइए। அகஸ்டின் கோமஸ் சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். अगस्टिन थॉमस नाम के एक सेवक है। கோமஸ், कोमस, அகஸ்டின் கோமஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். अगस्टिन कोमस नाम के एक सेवक थे। அவர் ஊழியத்தின் பாதையில वो सेवकाई में, சென்னையில ஊழியம் செய்யும்படியா கடந்து போயிருந்தார். वो चेन्नई विभाग में सेवा करने के लिए गए थे। அப்போ அவருக்கு சாப்பாடு செய்து கொடுக்கும்படியாக சமையலுக்காக என்ன அழைத்து கொண்டு போனார்கள். उनको भोजन बनाकर देने के लिए मुझे ले गए। அங்க ஒரு வீடு, ஒரு பங்களா டைப்ல ஒரு வீடு, एक बंगला टाइप एक घर था। அந்த வீட்டுல ஒரு அம்மாவும் மகனும் இருக்கிறாங்க. उस घर में एक माजी और एक बेटा। ஊழியக்காரங்களுக்கு சமைத்து போட அந்த அம்மாவுக்கு பலன் இல்ல. सेवकों को भोजन बनाकर देने के लिए उस माजी के पास ताकत नहीं है, அதனால சமையல் வேலைக்காக நான் போயிருந்தேன். इसलिए वहां पर मैं भोजन बनाने के लिए गई थी। அது வீட்டுல ஒரு வாலிப சகோதரன் இருந்தார். वहां पर उस घर में एक जवान लड़का भी था। அவர் காலையில 8 மணிக்கு வேலைக்கு போயிருவார். सुबह 8 बजे नौकरी में चला जाता था। அவருக்கு சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்து அவர் வேலைக்கு அனுப்பி வச்சிட்டு उसको खाना बिना बनाकर देते थे और वो नौकरी में चला जाता था। அப்புறமா ஊழியக்காரங்களுக்கு சமையல் பண்ண ஆரம்பிச்சார். फिर सेवकों के लिए खाना बनाना शुरू करते थे। அந்த அம்மாவும் பலவீனப்பட்டவர்களா இருந்தபடினாலும் அவர்களுக்கும் நான் சாப்பாடு செய்து கொடுத்தேன். वो माँ जो है वो भी निर्बल थी, इसके लिए उस माँ के लिए भी भोजन बना के दिया है। அப்ப என்ன தங்க வைக்கிறதுக்காக ஒரு ரூம் தந்தாங்க. मुझे रहने के लिए घर दिया। எனக்கு ஒரு சின்ன ரூம் தந்தாங்க. मेरे लिए एक छोटा सा कमरा दिया गया। நம்ம ஊர் நாட்டுல எல்லார் வீட்லயும் நெல்லு தட்டி போடுறதுக்கு பட்டறன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு ரூம். हमारे गांव में ये जो धान्य रखने के लिए अलग से एक भंडार होती है, அதே மாதிரி ஒரு சின்ன ரூம் இருந்தது. ऐसे एक छोटा सा एक भंडार का रूम था। அது உள்ள போய் நான் படுத்தேன். उस कमरे के अंदर मुझे सोने को कहा। ஐயோ நீ படுக்கவே விடல. वहां पर मैं सो ही नहीं पाई। பள்ளி சுத்தி சுத்தி பள்ளி, चारों तरफ से देखा कि चिपकली, அது பெரிய பெரிய பள்ளி, वो भी बड़े बड़े चिपकलियां, அது டக்கு டக்கு டக்குன்னு கொட்டடிச்சிட்டே இருக்கு. आके टक 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 करके मारते बैठा है। இங்க ஒரு பள்ளி வந்ததுன்னா அது வரட்டுக்குள்ள இங்க பக்கத்துல இன்னொரு பள்ளி. एक चिपकली को भगाया तो दूसरा चिपकली आके बैठा है। படுக்கை சுத்தி பள்ளி, पूरा बिस्तर के आजू बाजू में चिपकली। எனக்கு அங்க படுக்கவே முடியல. मैं वहां सो ही नहीं पाई। அது குறிப்பிட்ட அறைகள்ல சாபம் இருக்கிறது. किसी नियुक्त कमरे में श्राप है। வீடு கட்டுகிறோம், घर तो बनाते हैं, வீட்ல சில அறைகள் இருக்கும்போது घर में जब कुछ कमरे होते हैं, அந்த குறிப்பிட்ட அறைகள்ல ஒரு வாதை, ஒரு சாபம் உள்ள நுழைகிறது. उस कमरे के अंदर कुछ नियुक्त श्राप का प्रवेश होता है। அந்த ரூமுக்குள்ள போனாலே ஒரு பயம். उस कमरे के अंदर जाएंगे तो डर। அந்த
வாதை அங்க இருக்கிறது. उस विपत्ति वहां पर है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் விடுவிக்கப்பட வேண்டிய காரியத்தில் சரியாய் விடுவிக்கப்பட்டிருப்போமேயானால் जो बातों से हमें छुटकारा पाना है उन बातों से यदि हम छुटकारा पाएंगे நம்முடைய வயல்களிலே சாபம் வராது. हमारे खेतों में श्राप न होगी, நம்முடைய கையின் பிரயாசங்களிலே சாபம் வராது. हमारे हाथों की कमाई में श्राप न होगी, நம்முடைய வீடுகளுக்குள்ளே சாபம் வராது, வியாதி வராது. हमारे घर के अंदर कोई श्राप न होगी, कोई विपत्ति न होगी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வேதத்துல अनेक சம்பவங்கள் நாம் வாசிக்க முடியும். पवित्र शास्त्र में कई घटनाएं पढ़ते हैं இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. और एक वचन लिखा गया है, எகிப்திலே ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கும் போது मिस्र देश में जब लोग दासित्व में पड़े थे அவர்கள் எகிப்திலே வருத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். वो लोग मिस्र में अधिक की वेदना सह रहे थे, வருத்தம் अधिक खेदित हो रहे थे। அநேகருடைய வாழ்க்கையில வருத்தம் कई लोगों के जीवन में खेदित होते हैं, காரணத்தோடு வருகிற வருத்தம் இருக்கிறது, पाप का भी दुख होता है, காரணத்தோடு வருத்தம் இருக்கிறது, कारण से भी दुख होता है, காரணம் இல்லாமலேயும் வருத்தம் இருக்கிறது. बिना कारण के भी दुख होते हैं। அநேகருக்கு வருத்தம். कई लोगों को दुख, மார்த்தாளுக்கு ஒரு வருத்தம். मार्था एक किसी बात से व्याकुल, எல்லா வேலையும் வீட்டுல ஒத்தைக்கு போட்டு செய்யறா, सारा काम अकेले ही करती है, அதனால உள்ளத்துல ஒரு வருத்தம். इसलिए मन में दुख। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இயற்கையா வரக்கூடியது. सबको मन में होता है दुख, ஒத்தைக்கே வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்க்கும்போது வருத்தம். सब काम जब अकेले ही करते रहेंगे तो मन में दुख होता है। அப்ப எல்லா காரியங்களையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வருத்தங்கள் உண்டாகிறது. सब कामों में सबके मन में कुछ न कुछ बातों में दुख होती நம்முடைய है। வருத்தம் காரணத்தோடு இருந்தால் பரவாயில்லை. यदि हमारा दुख कारण से हो तो अच्छी बात है, காரணம் இல்லாத சில வருத்தங்கள், बिना कारण के भी दुख होती है, கற்பனையினால் உண்டாகிற வருத்தங்கள், कल्पनाओं से होने वाली दुख, கற்பனை பண்ணி பண்ணி அவர்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. कल्पना कर करके उनके मन में दुख हो जाता है। இந்து முறைப்படி ஒரு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். हिंदू धर्म के अनुसार शादी लगाते हैं, அங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்து இருக்காங்க. वहाँ पर दूल्हा और दुल्हन आकर बैठे हैं, அவங்க பூஜாரி வந்திருக்கிறாரு. वहाँ पुजारी पंडित भी आया है। அவங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாடி அக்னி குண்டம் மார்த்து மந்திரம் ஓதி அவங்க திருமணம் செய்கிறார்கள். वो क्या करेंगे, लड़का लड़की के सामने अग्नि लगाएंगे और वहाँ पर मंत्र बोलेंगे और फिर शादी लगाते हैं। இப்படி பூஜாரி அக்னி குண்டம் மாத்து கொண்டு இருக்கும் போது ऐसे जब पंडित आकर वहाँ पर मंत्र कह रहा था, திடீர்னு அந்த பிள்ளை சத்தம் போட்டு ஆள ஆரம்பிச்சாங்க. अचानक वो दुल्हन जो थी वो चिल्लाकर रोने लगी அப்படியே பயந்து பையன மாப்பிள்ளையை கட்டி பிடிச்சிட்டா. और डर के मारे वैसी दूल्हा को पकड़ ली। எல்லாரும் கேக்குறாங்க என்ன ஆயிட்டு? सब लोग पूछने लगे क्या हो गया, क्या हो गया, அழுறா. रोने लगी, என்ன ஆயிட்டு? क्या हो गया। சொன்னாலா उसने बोली, பூஜாரி அக்னி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. यहाँ पर देखो पंडित जो है अग्नि में मंत्र कह रहा है। நான் அப்படியே நினைச்சேன், मैं तो ऐसे ही सोचने அந்த लगी, அக்னிய சேலையில பட்டு यदि वो आग मेरे साड़ी में लग जाए, அப்படியே சேலை எரியுறது போலவும் जैसा मेरा आग साड़ी में लगकर जल रहा है, என்ன பாதுகாக்க புருஷனார் வந்து मुझे बचाने के लिए मेरा पति आकर அவர் வஸ்திரத்திலையும் தீ பிடிச்சது போல उसने मुझे बचाने को आया, इसलिए उसके भी कपड़े में आग लग गया। அப்படியே நினைச்சு பார்த்தேன் பத்தியலா. ऐसे ही मैंने सोच के देखा, எனக்குள்ள அப்படி ஒரு பயம் உண்டாயிடுச்சு. मेरे अंदर एक डर आ गया। தேவையில்லாத கற்பனையினால் உண்டாகிற ஒரு பயம். ये सारी बातें सोच से होने वाली बातें। சிலர் கற்பனைகளை வளர்த்து கொண்டு அதின் நிமித்தமாய் வருத்தப்பட்டு கொண்டு आज कई இருக்கிறார்கள். लोग अपनी कल्पनाओं के कारण दुखी हैं। எப்பேற்பட்ட வருத்தமாய் இருந்தாலே, किसी भी प्रकार की दुख क्यों न हो, எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலே, किसी भी प्रकार की बीमारी क्यों न हो, எப்பேற்பட்ட சாபமாய் किसी இருந்தாலே, प्रकार की श्राप क्यों न हो, எப்பேற்பட்ட வருத்தமாய் किसी இருந்தாலே, प्रकार की दुख क्यों न हो, எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவனுடைய ஆண்டவராகிய இயேசு, सभी बातों से छुटकारा देने वाला हमारा परमेश्वर यीशु मसीह, இவைகளில் இருந்தெல்லாம் இயேசு நம்மை விடுதலையாக்கின பிறகு इन सब बातों से हमें यीशु मसीह छुटकारा देने के बाद அதிலிருந்து விடுதலையாக்கி हमें छुटकारा देकर கானானுக்கு நேராய் பிரவேசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். कनान की ओर हमें ले जाता है। அந்த பிரயாணத்துல தான் அவளுக்கு அதிசயத்தை செய்கிறார். उसी यात्रा में ही परमेश्वर अद्भुत काम அந்த दिखाता है। பிரயாணத்துல முதல் செய்த அதிசயம் செங்கடல் பிளக்கிறார். उसी सफर में परमेश्वर पहले लाल समुद्र को 2 भाग किया, அதற்கு பிறகு கண்மலையை பிளந்து தாகத்துக்கு தண்ணீர் उसके बाद கொடுக்கிறார். चट्टान को तोड़कर पानी पिलाया, யோர்தானை பிளக்கிறார். यरदन को 2 भाग किया, எரிகோ கோட்டையை உடைக்கிறார். एरिगो की शहरपनाह को टूटा। இந்த அதிசயங்கள் எல்லாம் எப்பொழுது கண்டார்கள்? ये सब अद्भुत काम उन्होंने कभी देखा, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு, जब वो पाप के दासित्वपन से बाहर निकले, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி எகிப்திலே
இருந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். जो इजराइल लोग मिस्र देश में रहते थे वो मिस्र देश से छुड़ाने के लिए, छुटकारा पाने के लिए पुकारे. கர்த்தருடைய கூக்குரலை கேட்டு परमेश्वर यहोवा ने उनकी पुकार की आवाज மோசே सुनी, அனுப்பி मूसा को भेजा இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். और इजराइल लोगों को छुड़ाया, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். मिस्र दासित्वपन से छुड़ाया, வியாதி என்கிற எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். बीमारी रूपी मिस्र देश से छुड़ाया, வாதை என்கிற எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். विपत्ति रूपी मिस्र देश से छुड़ाया, வருத்தம் என்கிற எகிப்திலிருந்து விடுதலையாக்குகிறார். दुख रूपी मिस्र देश से छुड़ाया. இவைகளில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கி इन सभी बातों से छुटकारा पाकर அவர்கள் கானானுக்கு பிரவேசிக்க பிரயாணப்படும் போது वे जब कनान की ओर निकल पड़े, வழியிலே கர்த்தருடைய அதிசயங்களை காண பண்ணுகிறார். रास्ते में परमेश्वर ने उनको अद्भुत काम இன்றைக்கு दिखाया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் கண்களை அதிசயங்களை காண பண்ண வேண்டுமானால் आज के दिन यदि आप अपने आंखों से अद्भुत काम देखना चाहते हो, முதலாவது நீங்க விடுதலை பெறும்படியாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. सबसे पहला छुटकारा पाने के लिए यहोवा की ओर देखकर पुकारो. வேதத்தில் வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள். लिखा गया है कि इजराइल लोग अपने मन से मिस्र देश की ओर फिरे, அவங்க எகிப்து தேசத்துக்கு திரும்பல. वो मिस्र देश की ओर गए नहीं, அவங்களுடைய இருதயம் எகிப்துக்கு தேசத்துக்கு நேராக திரும்பினது. उनका मन मिस्र देश की ओर फिरा. இப்ப அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. अब दासित्व में पड़े हुए लोगों का मन यहोवा को देखकर पुकारने लगा. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். दासित्वपन से परमेश्वर ने छुड़ाया. ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். परमेश्वर के लोग आज के दिन परमेश्वर को देखकर உங்கள் पुकारेंगे. இருதயம் உங்கள் அடிமைத்தனத்தின் நிமித்தமாய் வாதிக்கப்படட்டு. आपका मन जो है आपकी दासित्वपन के कारण எந்தெந்த दुखी होने காரியங்களுக்கு दो. அடிமைப்பட்டு இருக்கிறீர்களோ कौन कौन सी बातों के दासीन हो गए हो, அந்தந்த காரியத்தில் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனசாட்சி உங்களை உணர்த்தட்டு. कौन कौन सी बातों से आपको छुटकारा पाना है, आपके मन में विवेकित होने दो. எந்தெந்த காரியங்களில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்களோ आप जिस जिस बातों के दासीन बन गए हो, அந்தந்த காரியங்களில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி உங்கள் மனம் வாதிக்கட்டு. उन बातों से छुटकारा पाने के लिए आपके मन में एक चाहत होने दो. உங்கள் மனசுல ஒரு வாதிப்பு உண்டாகுமேயானால், आपके मन में जब कोई धड़कन हो, உங்கள் மனதிலே ஒரு உணர்வு आपके உண்டாகுமேயானால் मन में जब पश्चाताप होगी, கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता கர்த்தர் है, உங்களை விடுதலை ஆக்குவார். परमेश्वर आपको छुड़ाएगा. அவர் விடுதலை ஆக்கின பிறகு छुटकारा देने के அந்த बाद எகிப்திலே வைத்து उसी मिस्र देश में रखकर அவர்களுக்கு வியாதி வராதபடிக்கு பாதுகாத்து, बीमारी न आने से रक्षा வாதை करेगा, நுழையாதபடிக்கு பாதுகாத்து, विपत्ति का प्रवेश न होते हुए रक्षा करेगा, வருத்தத்தில் இருந்து விடுதலையாக்கி दुख से परमेश्वर छुटकारा देगा, எகிப்தை விட்டே வெளியே கொண்டு வருகிறார். मिस्र देश से बिल्कुल बाहर कर அவர் देगा. முழுவதுமாய் விடுவிக்கப்பட்ட பிறகு पूरी तरह से छुटकारा पाने के बाद பிரயாணத்திலே கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். तभी यात्रा में परमेश्वर अद्भुत काम தேவனுடைய दिखाएगा. பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். परमेश्वर आपके भी जीवन में अद्भुत काम दिखाएगा. எல்லாரும் முழங்கால் படிடுவார். हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவார். सब घुटने में आएंगे. அநேக சொல்லுகிறார்கள், कई लोग कहते हैं வருஷா வருஷம் வாக்குத்தத்தம் எடுக்கிறேன். सालों साल से मैं प्रतिज्ञा वचन ले रहा हूँ, வாக்குத்தத்த வசனம் எடுத்து 2 நாள்ல வாக்குத்தத்தம் மறந்து போகிறது. प्रतिज्ञा वचन लेकर 2 दिन में भूल जाते हैं. காரணம் என்ன? इसका कारण क्या அந்த है? வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்கிற ஆசை விருப்பம் இல்லாததினால் வாக்குத்தத்தம் மறந்து போகிறது. प्रतिज्ञा वचन मेरे जीवन में पूरा होना चाहिए, ये लालसा बिल्कुल ना होने के कारण भूल जाते हैं. எவர்களுக்குள்ளே அந்த வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதோ, जिसके अंदर ये हाफना है कि मेरे जीवन में प्रतिज्ञा वचन पूरा होना அந்த है, வாக்குத்தத்தம் தன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடையா இருக்கிற காரியம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து விட்டு விட்டு மனம் திரும்புவார்கள். वो प्रतिज्ञा वचन पूरा होने में जो भी रुकावट बना है उन बातों से वो दूर हो जाएंगे. எல்லாரும் கர்த்தரை நோக்கி हम பார்ப்போம். सब परमेश्वर को देखकर पुकारेंगे. கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். परमेश्वर आपके जीवन में भी अद्भुत काम ஆண்டவரே, दिखाएगा. நீர் காண்பிக்கிற அதிசயங்களை என் கண்கள் हे காண்பினே. परमेश्वर, आप जो दिखाएंगे वो अद्भुत काम मेरी आंखें என் देखें. அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஐயா. प्रभु परमेश्वर, मुझे दासित्वपन से छुड़ा எந்த दे காரியத்திலே प्रभु. தேவனுடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள்? कौन कौन सी बातों में आप दासीन हो? வாய் திறந்து சொல்லுங்கள். अपना मुंह खोलकर बोलिए. உங்கள் இருதயத்தில் ஒரு வாதிப்பு உண்டாகட்டும். आपके मन में एक पश्चाताप होने दो, உங்கள் இருதயத்தில் ஒரு உணர்வு உண்டாகட்டும். आपके मन में एक विवेकता होने दो. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு हमेशा डांटे தன் जाकर பிடரியை கடினப்படுத்துகிறவன் जो कोई अपने पीठ को कस लेता है, சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बिना कोई मदद पाए वो नष्ट हो जाएगा करके लिखा அடிக்கடி है. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்து हमेशा पवित्र आत्मा जी आपसे बातें कर रहा है. அடிக்கடி பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே உணர்த்தி கொண்டிருந்து हमेशा पवित्र आत्मा जी आपसे युद्ध कर रहा உங்கள் है. இருதயம் இன்னும் வாதிக்கப்படாதிருக்கும்
இருக்குமேயானால் आपका मन में अभी तक पश्चाताप न हो, உங்கள் இருதயத்திலே இன்னும் உணர்வில்லாது இருக்குமேயானால் अभी तक आपके मन में कोई भी भावना न हो, தேவனுடைய பிள்ளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்ய முடியாது. परमेश्वर के लोगों आपके जीवन में परमेश्वर अद्भुत काम नहीं दिखा पाएगा। கர்த்தருடைய அதிசய கிரியை இருக்குமேயானால் மாத்திரமே यदि परमेश्वर का अद्भुत काम देखोगे तो ही உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். तुम्हारे हाथों की कमाई को तुम अनुभव कर पाओगे, உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். तुम्हारे हाथों की कमाई को परमेश्वर आशीष कर पाएगा, நீங்கள் அவைகளை அனுபவிக்க முடியும். तुम उसे अनुभव कर पाओगे, வியாதி உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். कोई बीमारी तुम पर ना आएगी, வியாதி வந்தாலும் தேவனுடைய பலன் உங்களை கிருபை உங்களை தாங்கு. यदि बीमारी हो तो भी परमेश्वर आपका बल का तुम्हें संभालेगा, உங்கள் குடும்பத்துக்குள்ளே தலைமுறை தலைமுறையாய் கடந்து வருகிற சாபம் அணுகாதபடிக்கு பாதுகாப்பார். तुम्हारे परिवार में पीढ़ी पीढ़ी से होने वाले सारे श्राप को तोड़ देगा, தலைமுறையாய் தலைமுறையாய் வருகிறது. पीढ़ी पीढ़ी से हो रहा है, நினைக்கிறார்கள் सोचते हैं எங்க அப்பாவுக்கு இப்படிதான் இருந்தது, मेरे पिताजी के साथ भी ऐसी எங்க हुआ, அம்மாவுக்கு அப்படி இருந்தது, मेरे माँ के साथ भी ऐसी हुआ, அதனால எனக்கு வந்திருக்கிறது. इसलिए मेरे भी साथ यही हो रहा தேவனுடைய है। பிள்ளைகள் அம்மா அப்பாக்குள்ள இருக்கிறது நமக்கு வராது. माता पिताजी के अंदर जो होता है वो नहीं होगा, தேவன் உங்களை பாதுகாப்பார். परमेश्वर आपकी रक्षा करेगा, விடுவிக்கப்பட வேண்டிய காரியத்தில் நீங்கள் சரியாய் விடுவிக்கப்பட்டிருப்பீர்களானால் जिन बातों से छुटकारा पाना है उन बातों से यदि सही तरह से மனம் छुटकारा திரும்ப வேண்டிய पाओगे, காரியத்தில் நீங்கள் சரியாய் மனம் திரும்புவீர்களானால் जिन बातों में मन फिराना है उन बातों में मन फिराओगे, கர்த்தருடைய பலன் உங்கள் வாழ்க்கையிலே பூர்ணமாய் விளங்கு. यहोवा का बल तुम पर उतर आएगा, கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பூர்ணமாய் விளங்கு. यहोवा का अनुग्रह तुम पर परिपूर्ण रीति से उतर சாபம் आएगा, உங்கள் கையின் பிரயாசத்தில் நுழையாது. कोई श्राप तेरे हाथों की कमाई में प्रवेश न करेगी, உங்கள் வருமானத்திலே தொழிலிலே சாபம் நுழையாது. कोई कमाई में धंधे में व्यापार में नौकरी में श्राप का प्रवेश न வீணான होगा, செலவுகளுக்கும் ஹாஸ்பிடல் செலவுகளுக்கும் கையின் பிரயாசத்தை விலக்கி பாதுகாப்பார். व्यर्थ खर्चाओं से हॉस्पिटल की खर्चा से परमेश्वर तुम्हारी कमाई की रक्षा करेगा, வருத்தம் உங்களை விட்டு விலகி போகு. सारा दुख दूर हो जाएगा, வருத்தம் விலகி போகு. सारा दुख दूर हो जाएगा, எப்பேற்பட்ட வருத்தமாய் இருந்தாலே किसी भी प्रकार का दुख क्यों न கர்த்தர் உங்களை हो, விடுதலையாக்க வாஞ்சையாய் இருக்கிறார். परमेश्वर आपको छुटकारा देगा, ஒப்பு கொடுங்க. समर्पण ஒப்பு கொடுங்க. कीजिए, समर्पण कीजिए, பவுல் ஒப்பு கொடுத்தார். पौलुस ने समर्पण किया, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு என்னை தாங்கட்டு. ए परमेश्वर आपकी करुणा என் मुझे பலவீனத்தில் संभाले, உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டு. परमेश्वर मुझे आपका बल मुझे दे प्रभु, கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया, தேவனுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. अपने आप को समर्पण कीजिए, ஆண்டவரே நான் முழுமையாய் விடுவிக்கப்பட விரும்புகிறேன். ए परमेश्वर मैं पूरी तरह से छुटकारा पाना चाहता हूँ, முழுமையாய் விடுவிக்கப்பட விரும்புகிறேன். पूरी तरह से छुटकारा पाना चाहता हूँ, அடிமைத்தனங்கள் விலகட்டு. दासित्वपन दूर हो जाए, அடிமைத்தனங்கள் விலகட்டு. दासित्वपन दूर हो जाए, தேவனுடைய பிள்ளை நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி பெற்றிருந்தாலே यदि भले तुम उद्धार पाए हो, बपतिस्मा लिए हो, पवित्र எந்த आत्मा का अभिषेक पाए காரியத்துக்காக हो, அடிமைப்பட்டிருப்பாயானால் कौन सी बातों में दासित्व में हो, உன் அடிமைத்தனத்தின் நிமித்தம் மற்றவர்கள் இடறி போவார்களேயானால் यदि तेरे दासित्व के कारण कोई और ठोकर खाए, தேவனுடைய பிள்ளை அதுவே உனக்கு பாவமாய் இருக்கு. कोई तुम्हारे लिए पाप बना है, உனக்கு உணர்வு இல்லாது இருக்கலாம். भले तुझे विवेक न हो, உனக்கு அது பெரிய காரியமாய் தெரியாமல் भले இருக்கலாம். वो तुम्हारे लिए बड़ी बात न ஆனால் हो, புதிதாய் வருகிற ஒரு விசுவாசி लेकिन नया आने वाला विश्वासी உன் கிரியைகளை பார்த்து இடறி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகு. तेरी क्रियाओं को देखकर ठोकर खाएंगे, அதனால தான் பவுல் சொல்லுகிறார், इसलिए पौलुस कहता है உனக்கு சில காரியங்கள் உனக்கு பெரிதாய் தெரியாது. भले कुछ बातें तुम्हारे लिए बड़ा न लगे, ஆனால் புதிதாய் வருகிற உன் நிமித்தம் இடறி போக கூடாது. लेकिन नई प्राण तेरे कारण ठोकर न खाए, அப்படினால அவர்களுக்கு மத்தியில் நீ சாட்சியா இருக்க வேண்டும். इसलिए उनके बीच में तुम अपने आप को गवाही में रखो, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. सब अपना मुंह खोल कर बोलिए, ஆண்டவரே என்னை மன்னியே. ए प्रभु मुझे क्षमा ஆண்டவரே कीजिए, என்னை மன்னியே. ए प्रभु मुझे क्षमा कीजिए, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். आपका आशीर्वाद मेरे जीवन में होना உம்முடைய है, அதிசயமான கிரியைகளின் கண்கள் காண வேண்டும். आपका अद्भुत काम मेरे जीवन में प्रकट होना என் வாழ்க்கையை है, கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. प्रभु मैं अपना जीवन आपके हाथ में என் समर्पण வாழ்க்கையை करता கருத்தில் हूँ, அர்ப்பணிக்கிறேன். मेरा जीवन आपके हाथ में समर्पण करता எல்லாரும் हूँ, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து सब कोई दिल की गहराई से பரிசுத்த ஆவியார் உங்களை உணர்த்தும்படியாய் पवित्र आत्मा आपकी भावनाकृत करने के लिए, பரிசுத்த ஆவியார் உணர்த்துகிற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஒப்புக்கொடுங்க. पवित्र आत्मा जो बातें आपसे कहता है उसकी आज्ञा पालन करो, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கரங்களை பிடிப்பார். आज के दिन परमेश्वर आपका हाथ पकड़ लेगा, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கரங்களை பிடிப்பார். आज के दिन परमेश्वर आपका हाथ पकड़ लेगा, ஒப்புக்கொடுக்கிறவர்களை கர்த்தர் கரம் பிடிப்பார். समर्पण करने वालों का हाथ पकड़ लेगा, யார் யார் கர்த்தருடைய அதிசய கிரியைகளை உங்கள் கண்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ
வேண்டும். जो कोई चाहते हैं कि मैं अद्भुत कामों को देखना चाहूं, கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. परमेश्वर जो चाहता है उस पवित्रता के अंदर प्रवेश करो. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. परमेश्वर जो चाहता है उस पवित्रता के लिए समर्पण करो. கர்த்தர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நீதிமான்களாய் மாற ஒப்பு கொடுங்க. परमेश्वर गवाही देने के समान धर्म में बनो. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे. தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் परमेश्वर का प्रतिज्ञा वचन ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே, हर एक व्यक्तिगत जीवन में, ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலேயே, हर एक परिवार में, ஒவ்வொரு தொழில் கூடங்களிலேயே, हर एक काम धंधों में, ஒவ்வொரு வியாபார हर ஸ்தலங்களிலேயே, एक के व्यापार स्थल में, ஒவ்வொரு சரீரத்திலேயே, हर एक के शरीर में, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய हर வாழ்க்கையிலேயே एक बच्चों के जीवन में அது அப்படியே நிறைவேற வேண்டும். ऐसा ही पूरा हो जाए. இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்படியாய் प्रतिज्ञा वचन तुम्हारे जीवन में पूरा होने के தேவனுடைய लिए, பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் परमेश्वर को धन्यवाद कहने के அவருடைய लिए, நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரியுங்க. परमेश्वर के नाम को महिमा कीजिए. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. हम सब यहोवा को धन्यवाद कहकर स्तुति எல்லாரும் கரங்களை करेंगे. தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ताली பண்ணுங்க. बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे. வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். प्रतिज्ञा वचन तुम्हारा है. வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். प्रतिज्ञा वचन तुम्हारा है. உங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தம். तुम्हारा बच्चों का है. கர்த்தரால் அழைக்கப்படுகிற தூரமுள்ள ஜனங்களுக்கு சொந்தம். परमेश्वर के द्वारा ले आने वाले दूर लोगों के இப்பேற்பட்ட लिए வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் போது ऐसा प्रतिज्ञा वचन परमेश्वर जब तुम्हारे लिए रखा தேவனுடைய है, பிள்ளை வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு அந்நியராய் நீ காணப்பட வேண்டியதில்லை. प्रतिज्ञा वचन के लिए तुम पराये क्यों बने हो? வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு அந்நியராய் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. प्रतिज्ञा वचन के आशीर्वाद के लिए तुम क्यों पराये बने हो? வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திர வழியாய் மாறுங்க. प्रतिज्ञा वचन के आशीर्वाद को Glory. पालो. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. महीने भर आपको संभाले. மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. महीने भर आपको चलाए. மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காண்பதாக. इस महीने भर परमेश्वर का आशीर्वाद உங்கள் मिले. தொழில்களில் வியாபாரங்களில், आपके काम धंधों में, உங்கள் அறை வீடுகளில், आपके कमरों में, குடும்பங்களில் आपके परिवार में வியாதி நுழையாதபடிக்கு, कोई विपत्ति ना आते பாதை हुए, நுழையாதபடிக்கு, कोई विपत्ति ना आते हुए, வருத்தம் நுழையாதபடிக்கு कोई दुख ना आते हुए கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பாராக. परमेश्वर तुम्हारी रक्षा करेगा. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. Glory, धन्यवाद प्रभु जी, Hallelujah. धन्यवाद நம்ம प्रभु, எல்லாரும் எழுந்து धन्यवाद प्रभु. हम सब खड़े हो जाएंगे. தேவரே நீர் சகலவும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர்தானே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர்தானே. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர்
கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ண வேண்டுமானால் हमारे जीवन में परमेश्वर यदि अद्भुत काम दिखाना है तो நாம் விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்களிலே நாம் பூர்ணமாய் விடுவிக்கப்பட்டு जिन बातों में छुटकारा पाना है उनमें से पूरी तरह से छुटकारा पाने के लिए, அடிமைப்பட்டிருக்கிற காரியங்களிலிருந்து அடிமையிலிருந்து வெளிவந்து जिन बातों में हम दासित्व पड़े हैं उन दासत्व से बाहर निकलने के लिए விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமேயானால் छुटकारा पाया हुआ जीवन बिताओगे। எகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகளில் ஒன்று நமக்கு வரப்பட மாட்டார். मिस्र देश में मिस्रियों में आई हुई कोई रोग तुम पर ना आएगी। எகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகளில் ஒன்று வரப்பட மாட்டார். मिस्रियों पर भेजा हुआ कोई भी बीमारी तुम पर ना आएगी। எகிப்தியர் மத்தியிலே அனுபவித்த வருத்தங்கள் நமக்கு வராதபடி பாதுகாப்பார். मिस्रियों पर आया हुआ कोई भी दुख तुम पर ना आएगी। இவைகளில் இருந்தெல்லாம் கர்த்தரை விடுவித்து इन सभी बातों से परमेश्वर हमें छुड़ाकर எகிப்திலிருந்து கர்த்தரை வெளிப்படுத்தி मिस्र देश से हमें बाहर ले आकर அந்த பிரயாணத்தின் பாதையில हमारे सफर में கர்த்தருடைய வாழ்க்கையின் அதிசயங்களை காணப்படுவார். अद्भुत काम दिखाएगा। செங்கடல் பிளக்கும், लाल समुद्र दो भाग हो जाएगा, எரிகோ உடையும், एरिगो टूटेगी கல்மலை பிளக்கும், और चट्टान खुल जाएगा, யோர்தான் பிரியும். यर्दन दो भाग हो जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் அதிசயமான கிரியைகளை காண अद्भुत क्रियाओं को देखने के लिए விடுவிக்கப்பட வேண்டிய காரியத்தில் சரியா जिन விடுவிக்கப்பட்டு बातों में छुटकारा पाना है उन बातों में छुटकारा पाना மனம் திரும்பின है। வாழ்க்கை வாழ मन फिराया हुआ जीवन बिताने के கர்த்தர் நமக்கு கிருபை लिए தரும்படியா परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 கர்த்தருடைய धन्यवाद। நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए गए हर एक हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर आशीर्वाद करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद பரிசுத்தாவியானவரை धन्यवाद। ஸ்தோத்திரிப்போம். पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद நல்ல धन्यवाद। ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கிருபையாய் கர்த்தர் தந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி अनुग्रह रूप செலுத்துகிறோம். से दिया हुआ इस पुनरुत्थान की सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் आपके ஆசீர்வதியும். सम्मुख में आए हुए हरेक को प्रभु आप आशीष உம்முடைய कीजिए। பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்களும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை காண அனுகிரகம் प्रभु செய்யும். जी आपके हरेक बच्चों की आंखों से वो देखे कि अद्भुत काम को परमेश्वर आप दिखाइए प्रभु जी। பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை பூர்ணமாய் விடுவிப்பீராக. जिन बातों से छुटकारा पाना है उन बातों से आप पूरी तरह से छुटकारा दीजिए प्रभु। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपका शुभ नाम महिमा हो जाए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து दिए हुए ஆசீர்வதியும். सारी दान को परमेश्वर आप आशीष அன்னைக்கு कीजिए। குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து இந்த பிள்ளைகளுடைய மடிகளில் பல மடங்காய் திருப்பி கொடுப்பீராக. उसे परमेश्वर आप घिलाकर लाकर परमेश्वर गोद में डालकर प्रभु जी उसे भरपूर रीति से दीजिए प्रभु। உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். केवल आपका नाम महिमा हो जाए। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।